हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुनाथ महाराज की आंजनेय स्वामी की शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं वरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् वैदेहीसहितं सुरद्रुमदले हैमे महामण्डवे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुतं तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवकी च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुदं शरण्यं हृद्यार्तिहं प्रणतपालभवाब्धिबोधं वन्दे महापुरुषते चरणारविन्दं त्यक्त्वा सुदुस्थितसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवतसा यदगादरण्यं मायामृगं दलितजेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दं तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामिनः जय। भगवत स्वरूपமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமாயணம்ன்ற மகாகாவியம் இதிகாசங்கள்ல முதல் இதிகாசம் ஸ்ரீமத் ராமாயணம். வேத சாஸ்திர ஸ்மிருதி இதிகாச புராணம் அப்படின்ற ரீதியில் பார்க்கும் பொழுது வேத சாஸ்திர ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட விஷயங்களை இதிகாச புராணங்களில் சுவாமியே வந்து லீலாவதாரமாக லீலையாக சுவாமி பூலோகத்தில் நிகழ்த்திட்டு போகிறார். ஸ்தாபயாமாச லீலையா அப்படின்னு சொல்றார் பல இடத்துல.
பகவான் வைகுண்டத்தை விட்டு அவதாரம் பண்ணி பூலோகத்தில் தான் மனுஷன் அப்படின்றத ராமனாக அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் காட்டிட்டு போயிருக்கார். ஸ்வச்சந்தமா, சர்வசக்தனா, சர்வேஸ்வரனா, சர்வந்தர்யாமியா பெருமாள் பகவான் நாராயணன் வைகுண்டத்துல ஸ்வச்சந்தமா இருக்கார். பூலோகத்துல அதே சுவாமி மனுஷனா அவதாரம் பண்ணி ஒரு சாதாரண மனுஷர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவார்களோ அந்த ரீதியில சுவாமி நடித்து காட்டிட்டு போயிருக்கார். பகவானை போல ஒரு பெரிய நடிகன் வேற யாரையும் சொல்ல முடியாது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, மனுஷன் மனுஷன் சொல்றோமே, அந்த மனுஷனா அவர் எடுத்து நடித்ததே பெரிய விஷயம். காரணம், ஒண்ணுமே இல்லாம நம்மளே சில சமயம் என்ன பண்றோம், பொறுமை இழந்து நான் என்ன பண்ணிடுறேன் பார், நம்மளால யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம கிட்ட எதுவோ நிறைய சக்தி இருக்கிறது போல அவனை நான் என்ன பண்ணிடுறேன்பா, என்கிட்ட இப்படி நடந்துட்டானா அவனை ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு நம்மளே பொறுமை இழந்துடுறோம் சில சமயம். ஆனால் சர்வசக்தனா இருந்து தன்னால் எதையும் பண்ணிக்க முடியும் அப்பேற்பட்ட சக்தி இருந்தும் ராமாவதாரத்தில் ஒரு மனுஷன் எப்படி சிரமப்படுவானோ அது போல அந்த சர்வசக்தன் சர்வஜன்றதை மறைத்து அடக்கி நடித்தி காட்டினாரே, அதுதான் ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அழகு. சர்வஜன் சர்வேஸ்வரனா இருந்தால் வைகுண்டத்திலே இருந்துட்டு போயிருக்கலாம். அதாவது பிரபாவம் இருக்கணும், பிரபாவத்தை வெளியில காட்டாமல் அடங்கி இருக்கணும், அதுதான் அழகு. சக்தி இருக்கணும், சக்தி வெளியே காட்டாமல் தன்னால ஒன்றும் முடியாது அப்படின்றத போல இருக்கிறது தான் பெரிய குணம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூட்டியோ டிவிஎஸ் 50யோ இதெல்லாம் வண்டியில் போயிட்டு நான் பொறுமையாக தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. அது எவ்வளவு திருகினாலும் 40க்கு மேலே போகாது. புல்லட்டு 200cc 400cc வச்சுட்டு 30ல் போகிறது தான் விசேஷம் இல்லையா? அதுதான் பிரபாவம் இருந்தும் அந்த பிரபாவத்தை வெளியில காட்டாமல் அடக்கி வைக்கணுமே, அதுதான் பெரிய குணம். இப்போ ராமாவதாரத்தில் அதை தான் காட்டிட்டு வர. தான் நினைச்சார்னா போய் இதெல்லாம் பகவான் பண்ணணுன்றத க்ஷண மாத்திரத்தில் சங்கல்ப மாத்திரத்தில் சுவாமி எதையும் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷன்றவன் அப்படி அல்லவே. எப்படி ஒரு மனுஷன் இப்போ நம்மலாம் எப்படி சிரமப்படுறோம், ஏதோ ஒரு சினிமாவிலையோ டிவிலையோ வேணா ஒரே பாட்டுலையோ 5 நிமிஷத்துலையோ ஏழையாக இருந்தாலும் திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிட்டு போயிடும். ஆனால் இயல்பு வாழ்க்கையில் நினச்சி பார்த்தோம்னா அப்படிலாம் நடந்துருமான்னு, ஓவர் நைட்டில் நடந்துருமான்னு. அப்போது எவ்வளவு அதை நடிக்கணுமோ அதை திறன்பட வித்தியாசம் காட்டாமல் நடித்து காட்டிட்டு போயிருக்கா பாமரனை போல. இப்படி ராமாவதாரம் முழுக்க ரொம்ப அழகாக இருக்கும். ராமனுடைய ஒவ்வொரு குணங்களும் அயோத்தியா காண்டத்துடைய கடைசியில் பரதாழ்வார் ராமன் கிட்ட இருந்து பாதுகையை வாங்கிட்டு நந்தி கிராமத்தில் போய் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி பாதுக மகாராஜ் அப்படின்னு வச்சிருந்து அவனுக்கு கீழே இருந்து தான் இந்த 14 வருஷங்கள் அரசாட்சி பண்ணிட்டு வரார் பரதன். மகாபரிவாருடைய சரித்திரங்கள்ல ஒவ்வொன்றுமே அழகு பெறும். பொதுவாக அவதார புருஷர்கள் மகான்கள் உபதேச ரத்தனம் சொல்றோம் இல்லையா, அவர்கள் பேசினாலே ஒன்னொன்றுமே ரத்தனம் ரத்தனமா விழும். இப்போ மகாபரிவா சொன்னாலாம், நமக்கு ஏதாவது ஆபத்து கஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. எது நமக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படின்னா, அந்த பாதுகாப்புனே எப்படி பெயர் வந்ததுன்னு சொன்னால்,
அந்த புஷ்பத்தை பாதுகைக்கு போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா பாதுகா பூ. அந்த பாதுகா பூ தான் என்ன எடுத்துனா பாதுகாப்பு. இப்போ பகவானுடைய குருநாதருடைய சரணம், சத்குருக்களுடைய சரணம் தான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு. அதுதான் இந்த பெரியவா எடுத்து சொன்னார்னு அவருடைய சம்பவத்தில் அழகான ஒரு விஷயம். அப்படி பாதுகை தான் 14 வருஷங்கள் அரசாட்சி பண்றது. அன்றைக்கே சொன்னோம் இல்லையா, ராமருடைய கட்டாட்சம் எது மேல விழுந்தாலும் அது ஸ்ரேயச அடையும். இப்போ ஜடமாய் இருந்த ஒரு பாதுகை, மேலும் சபைக்குள்ள வர முடியாதுன்னு ராமச்சந்திர பிரபு நினைக்க, இது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் தனக்கு அடியில கொண்டு வந்துடுச்சு. இப்போ ராமருடைய அந்த கட்டாட்சம், பகவானுடைய கட்டாட்சம் அப்படின்றது ஒரு காலம் வியக்தமா போகவே போகாது. பல இடத்துல பகவான் நாரகத்தையும் சொல்ல, நிறைய இடத்துல பகவானே தன் வாக்குனாலேயே சொல்றான். பகவானுக்காக நாம் செலவிடக்கூடிய நேரமோ பணமோ எதுவும் விரயம் அல்லவே அல்ல. அது நமக்கு ஒரு பெரிய ஸ்ரேயஸை திருப்பி பகவான் கொடுத்துருவான். ஏன்னா பகவான் யார்கிட்டையும் கடனாளியா இருக்க மாட்டான். நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்தை வாங்கிட்டா திருப்பி கொடுத்துடணும்னு தோன்றது இல்லை நமக்கே. அப்படி இருக்கும் பொழுது பகவான் எப்பயுமே நம்ம 1 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா பகவான் 90 பைசா கொடுத்தான்னு கிடையாது. நம்ம 1 ரூபாய் கொடுத்தோம்னா பகவான் நமக்கு 1000 ரூபாய் கொடுத்துதான் பழக்கம். நம்மளுடைய மனசாட்சியே நமக்கு சாட்சி இல்லையா? இங்கே நம்ம எந்த அளவுக்கு பகவான் பண்ணியிருக்கோம், பகவான் நமக்கு எவ்வளவு பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கே தெரிஞ்சது. நம்ம இந்த ஸ்திதியில் இருக்கோம் அப்படின்னா பகவானுடைய அந்த கிருபைக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போருவான்னு. அப்படி பகவானுக்காக நம்ம எதை கொடுத்தாலும் பகவான் அதை திருப்பி கொடுத்துடுவார். எல்லாம் வாஸ்தவம் தான் சார், ஆனால் பகவான் இருக்காரா இல்லையா அடுத்து ஒரு கேள்வி. நாங்களும் பகவான் இருக்காருக்காரா நினைச்சிட்டு இருக்கோம். நீங்களும் பகவான் இருக்காருன்னா கதை கேட்டுருக்கு, நானும் கதை சொல்லிட்டு தான் இருக்கோம். அங்களே பகவான் இருக்கான் பகவத் சரித்திரத்தை கேட்கறது தானே வந்திருக்கோம். இங்க வந்து இந்த கேள்வியா அப்படின்னா கேள்வி வர்றது இயல்பு தான். விசாரம், அதுதான் விசாரம். இறைவன் இருக்காரா இல்லையா அப்படின்னா சத்தியமா இருக்கா. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்றதே அவர் இருக்கிறதுனாலதான் இல்லைன்னே சொல்றோம் இல்லையா? அவர் இல்லைன்னா யோ அந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அகில சக்தி தரஸ்வதாம்னா துருவஸ்துதி. யோ அந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தான்றார். இன்னைக்கு நடக்கிறோம், எழுந்துக்கிறோம், உட்கார்றோம், வேண்டியதை எடுத்து சாப்பிட்றோம். இப்போ என்ன ஆகிறதுனா எந்த பதார்த்தத்தையும் நம்ம உண்டு பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், மென்று தண்ணியை முழுங்கலாம். ஆனால் நான் உள்ளே போய் அது எப்படி ஜெரிக்கிறது? அது அப்படிலாம் கிடையாது சார், இயற்கை சார். அப்படிலாம் ஜெரிச்சு இல்லையே. சில சமயம் ஜெரிக்காமல் எவ்வளோ திண்டாடுறோம், சில சமயம் எவ்வளோ சிரமப்படுறோம். ஜெரிக்கத்தான் நெரிச்சலே இருக்க வேண்டியது தானே. இப்போ எப்படி இதெல்லாம் இயங்கிறது அப்படின்னா துருவன் சொல்றார், யோ அந்த பிரவிஷ்யம் அவ வாச்சமிமாம் பிரசுப்தாம். அந்தரியாமையா சுவாமி இருக்கார் நமக்கு. அவர் உள்ள இருக்கிறதுனால தான் இது அத்தனையும் இயங்கிறது. அதுதான் உபனிஷத்துன்னு சொல்றது. சார் ஏகா ஒரு வஸ்து இருக்கு, ஒரு வஸ்து இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் உட்காந்து கதை சொல்றோம் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னாலும் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மலாம் சொல்லுவோம் சில பேரை, சில ஜீவன்களை. அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அந்த குழந்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அனாதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யாருமே அனாதை கிடையவே கிடையாது. ஏன்னா எப்போ ஒரு ஜீவன் பூமியில இருக்கோ அப்போ அப்பா அம்மான்றவர்கள் அவசியம் இருந்திருக்கணும். அப்பா அம்மான்ற ஒரு ஸ்திரீ புருஷன் இல்லாமல் ஒரு ஜீவன் ஜனிச்சிருமான்னு சயின்டிஃபிக்கா பிராக்டிக்கலா பார்க்கலாம். எப்போ ஒரு ஜீவன் கண்ணுக்கு தெரியுறதோ அப்போ அப்பா அம்மான்றவர் இருக்கா. இப்போ இல்லை, அதனால அவர்கள் அனாதைன்னு சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரியல, ஒன்று இறந்து போயிருப்பா, இல்லை எங்கேயோ மறைஞ்சி இருக்கா, வேற
ஆனால் ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை இல்லை இல்லையா? அப்போ நான் இருக்கிறது சத்தியம்னா அப்பா அம்மா இருக்கிறது சத்தியம். அதுபோல இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுதே என்ன ஆகிறது, நான் நம்மளை பார்க்கும் பொழுதே என்ன நான் இறைவன் இருக்கான்றதை ஒட்டுண்டு தான் ஆகணும். இரண்டாவதுக்கு வேணா பேசிக்கலாமே ஒழிய சத்தியத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. இப்போ இவ்வளவு அதிசயங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? இறைவனை இவ்வளவு நிந்தனை பண்றோமே, இறைவன் என்ன பண்ணிட்டா சார், நான் என்ன பண்ணணும், அவருக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும், இவ்வளவு தூரம் பேசுறோமே. பகவான் இறைவன் நமக்கு என்ன பண்ணலன்னு யோசிக்கணும். இல்லை அவன் சௌக்கியமா இருக்கானே நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்மளை விட ஒரு கோடீஸ்வரா வேற யாரும் கிடையாது. இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருமே கோடீஸ்வரர்கள். எதனால கோடீஸ்வரர்கள் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஆர்கன்ஸ் இல்லைன்னா எங்கேயாவது வாங்கி வைக்க முடியும். கண்ணு போயிடுச்சுன்னா கண்ணு வாங்கி வைக்க முடியும். இன்னைக்கு ஹிருதயம் கூட மாற்றி வைக்கிறான். இப்போ ஒரு கிட்னி ரெண்டு நல்லா தான் பகவான் பாருங்க, ரெண்டு அனுப்பியிருக்கான். ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா ஒன்று யூஸ் ஆகுது. அப்போது ஒரு கிட்னி போயிடுச்சுன்னா இன்னொரு கிட்னி வாங்கணும் அப்படின்னா அந்த கிட்னியுடைய வேல்யூ என்ன? இன்னைக்கு 1C 2C எல்லாம் சீல தான் போயிட்டு. ஒரு கண்ணு மாற்றணும் அப்படின்னா அதுவும் சீல போகிறது. அப்படி நினச்சி பாருங்க, 2 கிட்னி நம்ம 2C நம்ம கிட்ட இருக்கு. 2 கண்ணு 2C 4C ஆச்சு. இதுலேயே இப்போ 4 கோடி நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் கேட்காமல் சுவாமி ஒவ்வொருத்தரையும் கொடுத்து அனுப்பியிருக்கானே. அது இல்லைன்னா இன்னைக்கும் சிலதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணும் பொழுது ஆயின்மெண்ட்டோ பேஸ்டெல்லாம் பார்க்கும்போது நல்லா புஃப்னு இருக்கும். வாங்கி வந்து அனுப்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. என்னென்னா மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் அப்படின்ற அந்த மாதிரி எந்த டிஃபால்ட்டும் ஆகிருந்ததுன்னா, நம்மளை உண்டு பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஃபால்ட் ஆகிருந்ததுன்னா நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்க முடியுமா? டிஃபால்ட் ஆகிட்டனாவே தனியாக ஒரு உலகத்தில் ஒதுக்கி வச்சிருவாரு நம்மளை. அப்போ இவ்வளவு நம்மளுடைய சரீரமே இந்த உடம்பே அதிசயம். எப்படி இதெல்லாம் இயங்கிறது? அதுதான் தேவன் சொல்றார், யோ அந்த விஷயம் அவன் வாசமை மாப்பிரசத்தாம். அவர் தான் உள்ள இருந்து எல்லாத்தையும் இயக்க வைக்கிறார். இதோ இன்னைக்கு வேணா பேசலாமே ஒழிய என்னைக்கோ ஒரு நாள் அவருடைய சரணாரவிந்தத்துக்கு வந்தாதான் இது என்னன்னு நான் குழைச்சது. இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு அதுதான் மோகமுத்திரத்தில் ஆதிசங்கரர் சொல்றார், புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு இப்படியே பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து சுத்தினே இருக்கும். விவேகிகள் சத் விஷயத்தை சத்கதியை அடைஞ்சிருவார்கள். அதுக்கு தான் மனித பிறவியே. அப்போ பகவானுடைய இவ்வளவு கிருபைக்கு இவ்வளவுதான் நம்ம நன்றி கடனை தெரிவிச்சிட முடியும். இவ்வளவு கிருபாலும் பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அப்படி பாதுகா பட்டாபிஷேகம் நமக்கு பகவானுடைய சரணம் தான் கதி. பாதுகா பட்டாபிஷேகங்கள் எல்லாம் முடிஞ்சு ராமச்சந்திர பிரபு பார்த்தாராம், ஆஹா இனிமே இங்கே இருந்தால் நம்ம இருக்கிறோன்றது தெரிஞ்சு போயிடுது, ஜனங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவா, அதனால இங்கிருந்து கிளம்பிடுவோம்னு திரும்ப அங்கிருந்து கிளம்புறாராம். சித்திரகூடத்திலிருந்து சுவாமி வேற எங்கேயாவது கிளம்பலாம்னு கிளம்பும் பொழுது இப்படி வர வழியில அத்ரி அனசூயினுடைய ஆசிரமம் கண்ணில் படுறது. உடனே அங்கே போய் சேவிக்கிறான் 2 பேரும். சாத்வேவ முக்தா வைதேஹி வனசூயா அனசூயா பிரதிபூஜ்ய வசோபந்தம் பிரவக்தம் உபசக்கிரமே. இப்படி அந்த அத்ரி அனசூய ஆசிரமத்துக்கு வர பல்லாம் பெரியவா இல்லையா, அந்த வினயம் ராபர்ட்டுக்கு தான் கற்றுக்கணும். அதையும் இப்போ 2 பேரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கிக்கிறார். அர்க்கியபாத்தியங்கள் எல்லாம் கொடுத்து ஆசனங்கள் எல்லாம் கொடுத்து பரஸ்பரம் குசல பிரசனம் விசாரிச்சுக்கிறார். ஒருத்தரை பார்த்தா நம்ம எப்படி பேசிக்கிறோமோ அதே போல தான் இதிகாச புராணங்கள்லையும் சரி யுகாந்தரத்திலையும் பரஸ்பரம் பேசிக்கிறார். அப்படி பேசிக்கும் பொழுது நமக்கு நம்ம என்ன தெரியுமோ அதை பேசிக்கிறோம், அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை பேசிக்கிறார். இப்போ அவர்கள் பேசினதெல்லாம் காவியமாகவும் இதிகாசமும் புராணமாகவும் வந்துடுது. நம்ம பேசினதெல்லாம் நம்மளுடைய டைம் எல்லாம் வேஸ்டாக போகிறது, அவ்வளோதான் வித்தியாசம். அவர்கள் பேசினதை நம்ம திரும்ப பேசினா நமக்கு ஸ்ரேயஸ். அப்படி இந்த அத்ரி அனசூயை
ராமன் லக்ஷ்மணன் அப்படி இருக்க ஆசிரமத்துக்குள்ள அனசூயையும் சீதையும் பேசிக்கிறார். ஆசிரமத்துடைய வாசல்ல ராமன் லக்ஷ்மணன் அத்ரி இவர்கள் பேசிக்கிறார். பரஸ்பரம் என்ன பேசிக்கிறான்? தர்மங்களை பற்றி தான், அவருக்கு தர்மத்தை தான் தெரியும், தர்மத்தை பற்றி பேசிக்கிறார். இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இங்க அனசூயையும் சீதையும் பேசின்றதை இங்க எடுத்து சொல்றார். இரண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது பதி சுஸ்ரூஷணான்னாத்யாஹ தபோனான் யத் விஜீயதே சாவித்ரி பதி சுஸ்ரூஷாம் கிருத்வா சத்யே மஹீயதே ததா விருத்திஷ்டயாதாகம் பதி சுஸ்ரூஷயாதிவம். அனசூயையும் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிருக்கக்கூடியவள், வயதிலையும் முதிர்ந்தவள், அனுபவசாலி. சீதையோ தான் குழந்தை. சீதை விவாகமாகி 12 வருஷ காலங்கள் அயோத்தியாவில் இருந்தாலும் சொல்றாங்க. 13வது வருஷத்துல தான் வனவாசத்துக்கு கிளம்புறார். இப்போ சீதைக்கு விவாகம் ஆகும் பொழுது என்ன வயசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேபி, ஏன்னா ராமனுக்கே ஊனஷோடச வருஷகான்றார், 16 வயசு கூட நிரம்பலன்றார். அப்போதான் விஸ்வாமித்திரர் பின்னாடி போறார். அப்போ 16 வயசு கூட நிரம்பாத இருக்கக்கூடிய ராமர், சரி 15 வயசுன்னு கூட வச்சுக்கலாமே. இப்போ சீதைக்கு அதை விட கம்மியாக தான் இருந்துக்கணும். மேபி 8 வயசோ 9 வயசோ 10 வயசோ 11 வயசோ 16க்குள்ளதான் இருந்திருக்கணும் அவருக்கும். ஒரு கால் 12 வயசுன்னு வச்சுருந்தா கூட 12 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தா இப்போ 24 வயசு. இப்போ சீதைக்கு 24 வயசோ 25 வயசோ இருக்கணும் இவர்கள் கணக்கு கொடுக்கிறபடி. அப்படி சின்ன குழந்தை சீதையானவள், அனசூயையோ வயதில் முதிர்ந்தவள். அப்போ பொதுவாகவே பெரியவா சின்ன குழந்தைங்களுக்கு உபதேசம் பண்றது அப்படின்றது ஒரு வழக்கு. உபதேசம்ன்றது என்ன அப்படின்னா, அனுஷ்டானத்துல தானும் இருந்து மற்றவர்களுக்கும் அதை சொல்றதுதான் உபதேசம். வெறுமனே உபதேசத்தை பண்ணிட்டு தாம் அனுஷ்டானத்தில் இல்லாமல் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. அப்போ அனசூயை அந்த பதிவிரதா தர்மத்தில் இருந்து தானும் அனுஷ்டானம் பண்ணிட்டு, ஏன்னா அப்பதான் அதனுடைய ஸ்ரேயஸ் என்னன்னு தெரியும். உபதேசம் பண்றது சுலபம், ஈஸி. நம் குருநாதர் சொல்லுவார், உலகத்திலேயே நயா பைசா செலவில்லாமல் ஏதாவது ஒரு பொருளையோ வஸ்துவையோ வாங்க முடியுமான்னா முடியாது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் வாங்கிட முடியுமா, அட்வைஸ். இப்போ யாருக்கு வேணாலும் கொடுத்துட முடியுமா, அது பிரயோஜனம் இல்லை. சுவானுஷ்டானத்தில் இருக்கணும், தான் அதை நம்பணும், அதனுடைய ஸ்ரேயஸை தான் புரிஞ்சுன்னு இருக்கணும். அப்படி ஒரு புரிஞ்சுன்னு இருந்து தான் அனுஷ்டானம் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, அப்போ சொல்லக்கூட வேண்டாம், இருந்தும் சொன்னோம்னா அதுக்கு வேல்யூ அதிகம். அதுபோல இந்த அனசூயை இத்தனையும் பண்ணிண்டு இங்க எடுத்து பேசுறா. பதி சுஸ்ரூஷான் நாத்யாஹ தபோ நான்யத் விஜீயதே. நெதிக சொன்னோம் இல்லையா, விவாகமான ஒரு பெண்ணுக்கு பதி சுஸ்ரூஷாக நாரியா தபோ நான்யத் விஜீயதே, அதற்கு மீறின ஒரு தபஸ் அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இதுதான் சத்தியம். இதை விட ஒரு பெரிய தபஸ் கிடையாதுவா. சாவித்ரி பதி சுஸ்ரூஷாம் கிருத்வா சொர்க்கே மஹீயதே. உதாரணம் கொடுக்கிறார் சத்தியவான் சாவித்ரிய. சாவித்ரி என்ன பண்ணினா அப்படின்னா, எந்த தெய்வத்தையும் பூஜை பண்ணல, எந்த ராமநாமத்தையும் சொல்லல, ராமாயணம் படிக்கல, பாகவதம் படிக்கல, நாம சங்கீர்த்தனம் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா சாவித்ரி என்ன பண்ணினா அப்படின்னா, அந்த சத்தியவானுக்கு அப்படி ஸ்ரத்தையா கைங்கரியங்களை பண்ணிட்டு, அதனாலே சொர்க்கே மஹீயதே, சொர்க்கத்துக்கு போயிட்டா பாத்தியா. அதனால ஒரு ஸ்திரீக்கு இதுதான் தர்மம் அப்படின்னு நிறைய ரோஹிணி நவீனா சந்திரம் முகூர்த்தம விதிஷ்யதை எடுத்து சொல்றான். அப்படி நிறைய உதாரணம் எடுத்து காட்டி, நம்மளால என்ன சொல்லுவோம் அப்படின்னு உபதேசம் பண்ணும்போது, நான் அப்படிதான் இருந்தேன், நீ இப்படி இரு, நான் அப்படிதான் பண்ணேன், நீ இப்படி பண்ணு, நம்மளை காட்டிப்போம். நீங்க அப்படி காட்டவே. அனசூயை நான் அத்திரிக்கிட்ட அப்படிதான் இருக்கேன், அப்படி நான் அப்படிதான் இருக்கேன்னு சொல்லிட்டாலே போயிடுச்சு. எப்பயுமே தன்னை தானே யாரும் சொல்லிக்க மாட்டா, சொல்லிக்கவும் கூடாது, சொல்றதுலேயும் அழகு இல்லை. ஸோ சாவித்ரி தன்னை காட்டல, முன்னாடி இருந்தவரை தான் எடுத்து உதார புருஷனா காட்டிட்டு வர. அது போல அனசூயை எடுத்து சொல்லிட்டு வர. இப்படி பலரும் பேசிட்டு இருக்க, இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திர ஆபரணானிச்சயம் அங்கராகாம் வைதேஹி மகார்கம் அனுலேபனம் மயா தத்தம் இதம் சீதே தவ காத்ராணி சோபதேத். இப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது சீதையும் அத்தனையும் தனக்கு தெரியும், நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு சொல்றேனே அப்படின்ற எண்ணத்தோட பார்க்கவும் இல்லை, அவள் நினைக்கவும் இல்லை.
ஒன்றும் அவரவர் கொடுக்கக்கூடிய அனுகிரக பாஷணம். அதனால எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிறார். அப்புறம் அனசூயே சொல்றா, அப்புறம் அவனுக்கே தோன்றச்சோ, இதையம்மா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பதி சுஸ்ரூஷதான் தர்மம் தபசுன்னு நீ அனுஷ்டானத்தில் இருக்க. அப்படி இல்லைன்னா நீ ஏன் காட்டுக்கு வரப்போற? எப்போ நீ கூட வந்துட்டியே, இது இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டு இருக்கேனேன்னு அவளுக்கே தோன்றதா மனசுயை. உடனே சந்தோஷப்பட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திர ஆபரணானிச்ச அனசூயானவள் தன்கிட்ட இருக்கக்கூடியனா வயதாயிடுத்து, பட்டு வஸ்திரங்கள்லாம் இருக்கு, நெக்லஸ் எல்லாம் இருக்கு, நெத்தி சுட்டிலாம் இருக்கு, இனிமேல் தன் பாட்டி போட்டுலாம் இருக்க முடியும். அதனால எல்லாத்தையும் சீதா பிராட்டிகிட்ட கொடுக்குறான். அனசூயானவள் எல்லாத்தையும் கொடுக்க அங்க ராகம் சதைதேகி மகாரமணலேவனம் காத்ராணி சோபரி. மேலும் பார்க்கிறா, இது எனக்கு இருக்கிறத விட உண்மையில இருந்தாதான் இதுக்கு அழகு இன்னும் மெருகேறது. அதனால இதெல்லாம் எடுத்துக்கோ. மயாதத்தம் இதம் சீதே சொல்றா. பிரீதி தானம், பிரீதி தானம் இது அப்படியே தமிழாக்கம் பண்ணுங்க. பிரீதி தானம் அன்பளிப்பு, இதுதான் உண்மையான அன்பளிப்பு. நம்ம ஒன்று அன்பளிப்பு அப்படின்னு கவரில் போட்டு ஒன்று அனுப்புகிறோம், கொடுக்குறோம். நான் இன்னைக்கு சொன்னேன், ரவுண்டு கட்டிட்டு இருக்கேன் தான் அன்பளிப்பு. அன்பளிப்பு இல்லை, அந்த மொய் கவர்ன்றது என்ன அப்படின்னா ரொட்டேஷன்லேயே இருக்கு. அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 10 ரூபாய் பணமாவது வரும், அது அப்படியே சுற்றிலே இருக்கும். அன்பளிப்புன்றது என்னன்னா எதையும் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய மனசுல அந்த அன்பு வந்ததும் கொடுக்கறது தானே. அதுதான் இந்த இடத்துல பிரீத்தி தானம்ன்றான். அனசூயை பிரீத்தி எங்க கொடுக்குறா, பிரீத்தியினால கொடுக்குறா, பிரீத்தியையுமே கொடுக்குறா. இப்படி கொடுத்துட இங்க அழகா வியாக்கியான கர்த்தா பண்றா. உள்ள சீதையும் அனசூயும் பேசிட்டு இருக்கா, வாசல் இங்க உட்கார்ந்து இருக்கா. அனசூயோ அப்படி எல்லாத்தையும் கொடுக்குறா. வாங்கிக்கணும், கொடுத்தாலும் பட்டுணும், கையை நீட்டணும் கூடாது. சுண்டல் கொடுத்தாலும் படாமல் நீட்டுறோம். சுண்டல் கொடுத்தாலே கையை நீட்டுறோம். நம்மளை தேடி ஒரு 10 பவுன் நகை கொடுக்குறான்னா சும்மாவா இருக்கும். சீதைக்கு இப்போ என்ன ஆயிடுதுன்னா தர்ம சங்கடே. சில இடத்துல தர்ம சங்கடன்ற பதம் வேல்யூ, அந்த தர்ம சங்கடம்ன்ற பதம் நம்ம கிட்ட மாட்டிட்டு தர்ம சங்கடப்பட்டு இருக்கு. தர்ம சங்கடம்னா 2 தர்மம் இருக்கணும், 2 தர்மமும் அடிபடாமல் அதை பார்க்கணும், காக்கணும். அதுதான் தர்ம சங்கடம்ன்றது. நமக்கு எங்கே தர்மமும் இல்லை, சங்கடமும் இல்லை. அப்போ இது சீதா பிராட்டிக்கு இப்போ தர்ம சங்கடமா? என்ன தர்ம சங்கடம் அப்படின்னா அனசூயை கொடுக்குறா, வாங்கிக்கணும். ஆனால் தானா வாங்கிக்க கூடாது. ஏன்னா இவ்வளவு தூரம் பதி சுஸ்ரூஷான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணணும்னா கணவருடைய அனுமதி வேணுமே. கணவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி வாங்கிறது? இதெல்லாம் புது கதையாக இருக்கு. கணவருடைய அனுமதி வேணுமா? எந்த காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள்? அதெல்லாம் ராமாயண காலம். சில விஷயங்கள்லாம் அப்படியே கேட்டுக்கணும். இப்போ இருக்கிற எதையுமே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு பார்த்துடாது, பார்க்கவும் முடியாது. காலங்கள் மறுவி போயிடுச்சு. அப்போ இங்க சீதை நினைக்கிறா, கணவர் ராமருடைய அனுமதி இல்லாமல் எப்படி வாங்கிறது ஒண்ணு. அடுத்து என்னன்னா பெரியவா கொடுக்கிறா, வேண்டான்னு எப்படி சொல்ற? இதுதான் தர்மசங்கடம். பெரியவா கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, கணவர் அனுமதி இல்லாமல் வாங்கவும் கூடாது. என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது வாங்கிட்டாலாம். அனசூயை கொடுத்த அத்தனை திவ்ய ஆபரணங்களையும் சீதா பிராட்டி வாங்கிட்டாலாம். என்ன சுவாமி இப்பதானே சொன்னீரே வாங்கிட்டா அப்படின்னா? கணவர் அனுமதி கொடுத்துட்டாராம். எப்படா நான் அங்கிருந்து கண்ணுனாலே அப்படின்ட்டா ராமச்சந்திரன். அப்ப என்ன, ராமனுடைய கண்ணு இன்னைக்கு இல்லை, அண்ணனும் நோக்கினாள் அவரும் நோக்கினால்னு அன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு. எங்க இருந்தாலும் ராமனுடைய கண் சீதை கிட்டே இருக்கு, சீதையோட கண் ராமன் கிட்டேயே இருக்கு. பாஸ்கரேன யதா பிரபா, 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. அவர் அத்திரி கிட்ட பேசிட்டு இருந்தா கூட கவனம் இங்க இருக்கு, தெரியும், ராமருக்கும் தெரியும். இப்போ இங்க இருந்து அனுமதி கொடுத்துட வாங்கிட்டா. இப்படி வாங்கிட எல்லாத்தையும் பூட்டிக்கிறா. பூட்டின்றதுமே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கா சீதா பிராட்டி.
எப்படி இருந்தா அப்படின்னா நேற்றுக்கு தான் கல்யாணம் ஆனது போல இருக்காலாம். பட்டுன்னு அனசூயைக்கு சீதா விவாகம் சீதா கல்யாணம் கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்டான். உடனே கேட்கிறான், எம்பரே கில பிராப்தாம் துமனேன யசஸ்வினாம் ராகவே நேதி மே சீதே கதாஸ்ருதி முபாகதா. அம்மா, எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன். உன்னுடைய விவாகம் சுயம்பரத்தில் நடந்தது, வீரி சுருக்கத்தெல்லாம் காட்டி ராமச்சந்திரன் உன்னை வந்து கைப்பிடிச்சான்னு கேள்விப்பட்டேன். கேட்கும்போதே நல்லா இருந்தது, அது எப்படி நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு அனசூயை சீதா பிராட்டி கிட்ட கேட்க, சீதா பிராட்டியே அந்த சீதாவுடைய விவாகத்தை தன் வாயினாலேயே அனசூய்க்கு எடுத்து சொல்றான். இந்த இடத்துல சொல்றான், தஸ்மின் க்ஷத்ர கர்மாணி பேததா ஞானதா சாஸ்தி மேதினிம் அஹம் கிலோத்திதா பித்வா ஜகதிந்திரபதே சுதா சமாம் திருஷ்டா நரபதிஹி முஷ்டி விக்ஷேபதஸ்தரஹ. தன்னுடைய ஜனனத்திலிருந்து ஆரம்பிக்கிறா சீதா பிராட்டி. என்னுடைய அப்பா இப்படி யாக பூமியை உழும் பொழுது அதில் நான் கிடைச்சேன். இப்படி கிடைக்கும் பொழுது சுத்தி முத்தியும் பார்த்தா அந்தரிக்ஷேச்ச வாபுக்தா பிரதிமா மானுஷி கில ஏவமேதன் நரபதே தத்மேன தனயாத்தவ. ஆகாசத்திலிருந்து அசரீரி வந்து கேட்டு சொல்லித்து, ஜனகரே இந்த குழந்தை உம்மோடது தான், தவசுதா, நீரே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன அப்புறம் எங்கள் அப்பா கொண்டு வந்து என்னை வளர்த்துட்டு இருந்தார். இப்படி வளர்த்துட்டு இருக்கும் பொழுது அயோ நிஜாம் ஹிமாம் ஞாத்வானா சிந்தையன்னு, சாதாரண குழந்தையா அம்மா கிட்ட அப்பா கிட்ட இருந்து பிறந்தாலே பல பேர் பெண் குழந்தை இருந்ததுன்னா ஜாதகம் குடும்பம்னு கேட்டுட்டு இருப்பா. பல பேர் பெண் கேட்டுட்டு வருவா. நானும் அயோனிசையா பிறந்துட்டேன், அதனால அதி சுந்தரியா இருந்ததுனால பல பேர் வந்து அப்பாவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா. அப்பா ஒரு வீதி சுருக்கம் வச்சுட்டு இருந்தா. சிவதனுசை யார் நான் ஏற்றாரோ அவர்களுக்கு என் பொண்ணை கொடுக்கறது வீதி சுருக்கம் வைக்க. பல தேசத்து ராஜாக்கள் வந்தால் யாரும் எதுவும் பண்ண முடியல. ராமச்சந்திர பிரபு விஸ்வாமித்திரோட வந்தார். இதம் தனுருத்யம்ய சத்யம் யக் குருதே நரஹ தஸ்மே துஹிதா பாக்யா பவிஷ்யதி ந சம்சயः. விஸ்வாமித்ரேண சகிதः நித்யம் द्रष्टुं சமாகதः லக்ஷ்மணேன भ्रात्रा ராமः சத்யபராக்கிரமः. இப்படி விஸ்வாமித்திரர் லக்ஷ்மணர் எல்லோரும் சேர்ந்து வரா. இந்த தனுர்யாகத்துக்கு வர தத் தனுஹோதர்ஷயாமாச ராஜபத்ராஜ தெய்வீகம் நிமேஷாந்தரமாத்திரேன ததாரம்ய மகாபலஹ. ஒரு நொடியில, நிமேஷாந்தர மாத்திரேன அரை நொடியில அந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்றினார். நான் ஏற்றும்போது சிவதனுசை ரெண்டா முறிஞ்சது. உடனே தஸ்ய சப்தாபவத் பீமஹா, அந்த சப்தத்தினால அந்த சராசரங்களும் சந்தோஷத்தை அடைய நான் என்னுடைய ராமனுக்கு மாலையிட்டேன் அப்படின்னு ரொம்ப சின்னதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பியா சீதா கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுது ராமாயணத்துல இந்த கட்டம் இல்லை. பாவார்த்தமா சொல்லுவா, அனசூயை சீதை கிட்ட கேட்டார், என்ன ராமர் ராமர்னு சொல்றாரு, இந்த ராமரை பார்க்கறதுக்கே டக்குன்னு போய் அவர்கிட்ட மூவ் பண்ண முடியல. சகஜமாக தான் பேசக்கூடியவர், ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வீர புருஷர் மாதிரி இருக்கா. இப்போ சில பேரை பார்த்தா ஒரு இடத்துல கிருஷ்ண லீலை பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கும் பொழுது முதல் சீட் அவர் உட்காந்து கேட்டு இருக்கார். கிருஷ்ண லீலையை நவநீத சோழ லீலையை சொல்லிட்டு இருக்கோம். அவர் பாட்டு இப்படியே கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு தோனி போயிட்டு நம்ம நவநீத லீலை தான் சொல்றோமா கிருஷ்ண லீலை தான் சொல்றோமே, அவருக்கு புதிய மாதிரி சொல்றாமான்னு தோணலை. சில பேர் சிரிக்காமே இருப்பா, சிரிப்போர் இருந்தாலும் அப்படியே இருப்பா, அவர்கிட்ட போறதுக்கே பயமா. அதுபோல ராமர் சௌலபியமா இருக்கக்கூடியவர் தான், ஆனா ராமர்கிட்ட பட்டுன்னு ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல. ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, காம்பீரியம் வெளியிலும் சௌலபியம் உள்ளையும். அதனால யோசிக்கிறா, இவ்வளவு தூரம் இருக்காரு, உங்ககிட்டயாவது சிரிச்சு பேசுவாரா அப்படின்னு கேட்டேன். சில பேர் வெளியிலலாம் உண்டு, ஆத்துக்கு வந்துதான் ஒன்றும் பண்ண முடியும். பெரிய கோர்ட்டுக்கு ஜட்ஜா இருக்கலாம், ஆத்துக்கு வந்துட்டா யாரு ஜட்ஜு யார் வாய்தா வாங்குறான்னு தெரியாது, அது வேற விஷயம். அதுபோல அனசூயை கேட்டாராம் சீதா பிராட்டி கிட்ட, ராமர் கொஞ்சம் ஹாஸ்யமா ஏதாவது பேசி இருக்காரா உங்ககிட்ட அப்படின்னு கேட்க, ரெண்டு விஷயத்த சீதா பிராட்டி
நினைவு கூர்ந்து சொன்னான்னு சொல்றாங்க. ஒன்று எது அப்படின்னா, அயோத்தியாவில் இருக்கும் பொழுது ராமனுக்கும் சீதைக்கும் சண்டை வந்ததான். தானே பார்த்தேன். என்னடா இத்தனை நாளாக ராமாயணம் கேட்டுட்டே வர எங்கேயும் சண்டை போட்ட மாதிரியே தெரியுது. சண்டை வராம கணவன் மனைவியா வரணும், சண்டைகள் வரணும், ஊழல் இருக்கணும். என்னன்னா வளரக்கூடாது. சின்னதா ஒரு சின்ன அன்புனால பிரணயத்தினால வரக்கூடிய சின்ன ஊழல் வரணும். அப்பதான் உறவு பலப்படும். அதுக்காக ஒரே அடிச்சு மாட்டுட்டே இருக்கப்படாது. அப்போ ஒரு சமயம் சீதைக்கும் ராமனுக்கும் ஒரு சின்ன ஊழல் வந்துடுது. அதனால பரஸ்பரம் பேசிக்கலைன்றதுனால எந்த காரியமும் நீக்கல. அது நடந்துட்டு இருக்கு. ராமர் பாட்டும் துணியை மடிச்சு வச்சுட்டு தான் இருக்காரு. அயன் பண்றது அயன் பண்ணிட்டு தான் இருக்கார். பாத்திரம் கவுத்துட்டு தான் இருக்கார். அது நிக்கல. இவரும் சமைக்கிறது, டீ காஃபி எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இவரும் நிறுத்தல. ஆனா டங்குன்னு மட்டும் சவுண்டு மட்டும் வந்துருக்கு. எதனால இப்படி வந்துட்டு இருக்க கொஞ்ச நேரம் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கூவம் போயிடுது. பரஸ்பரம் பேசிக்கணும்னு தோன்றது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவ வந்து பேசட்டும், நம்ம பேசிக்கலாம். இவர் இருக்கார் ராமன், சீதை இருக்காரா சோப்பா, அவர் வந்து பேசட்டும், நம்ம பேசலாம்னு சீதா பிராட்டி இருக்கா. பரஸ்பரம் இப்படி வந்துடுது. இப்படி ரெண்டு பேரும் இருக்க, யாரா முதல்ல பேசுறது அப்படின்னு வந்துட. அப்புறம் எவ்வளவு சேட்டிமார்கள் இருந்தாலும் ராமர் இருக்கக்கூடிய ரூம சீதை தான் பெருக்குவாள். அப்படி பெருக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மாத்துல பெருக்கிற வர மாதிரி பெருக்கிற, சீதை மாதிரி சீதை பெருக்கிறா. சோஃபா கடியிலெல்லாம் விட்டு பெருக்கிறா. தொடப்பத்தெல்லாம் இப்படி சோஃபா கடியில கடிலெல்லாம் விட்டு இப்படி பெருக்கி எடுக்கும் பொழுது கிழங்குன்னு ஓடுறதான். என்னவோ கிழங்குன்னு ஓடுறது. என்னதா அப்படி எடுத்து பார்த்தா ராம அப்படின்னு ராமநாமா கிட்ட மோதிரம் இருந்துதான். என்ன சீதையை கூப்பிட்டியா அப்படின்னு போய் பேச ஆரம்பிச்சிட்டான். முதல்ல சீதை தான் பேசினா அப்படின்னு ராமன் போய் பேச ஆரம்பிச்சுட்டா. அப்பையிலிருந்தே மோதிரை வாழ்க்குள்ள ஒரு பிரிட்ஜாவே இருந்துட்டு இருக்கு. அடுத்ததான் எங்க ஹாஸ்யமா இருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுர்பங்கத்தை சொன்னார். சீதை பேசிட்டே இருந்தாரா, ஓய் நீ பெரிய ஆளுதான், தனுஷை பங்கம் பண்ணிட்டு நான் மாலை போட வரும்போது வேண்டாம் பெருசா கையை நீட்டினீரே, நான் மாலை போட மாட்டேன்னு நான் போயிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பீர். ஆனா முகத்துல கொஞ்சம் கூட காட்டுறீங்க, கல்லூரி மங்கல் மாதிரி அப்படியே கம்பீர உருன்னு இருந்தீரேண்ணா. சீத்தையே உனக்கு தெரியாது உள்ளூர நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன்னு ராம பக்தர்கள் அனுபவிக்கிறது. ராமர் உள்ள பயந்துட்டு இருந்தார். என்ன பயந்துட்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு கால் உங்க அப்பா உன்னை எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரோன்னு. இதுல புது டிஸ்டா இருக்கேன்னு சீதை நினைச்சிருந்தாலாம். சில சமயம் தெரியாது, இந்த மாதிரி எங்கேயாவது 1-to-1 பேசும் பொழுதுதான், அன்பா பேசும்போது சில விஷயங்கள்லாம் வெளியில வரும். இந்த மாதிரி சீதை நினைக்கிறேன், எங்க அப்பா கொடுக்காம இருப்பாரா? இல்லை எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஏன் எப்படி, என்ன பயம், என்ன வீதி சுருக்கம் வச்சிருந்தார் உங்க அப்பா? இந்த சிவதனுசுல இந்த நாளை ஏற்றி இதுல கட்டுறது, அதுதான் இந்த வீரிய சுருக்கம். ஆனால் நான் ஏற்றும் போது என்ன ஆயிடுச்சு, நான் வில்லு உடஞ்சிடுச்சேன். பதிலே உன்னை கையில தாண்டா கட்டு சொன்ன, ஏன்டா வில்ல உடைச்ச, அதனால என் பொண்ணை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னா. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை எங்க நினைவு கூறுறா. ஹாஸ்யமா பேசியிருந்தார். ஹாஸ்யரசத்துக்கு ராமர்கிட்டலாம் ஹாஸ்யரசம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி எடுத்து சொல்ல பரஸ்பரம் பேசி முடிச்ச உடனே ரெண்டு பேரும் சந்தோஷமா அனுகிரகம் பண்ண. ராமச்சந்திர பிரபுவும் சீதா பிரபுவும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிட. இதே போல எப்பயும் சௌக்கியமா வாழணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அங்கிருந்து விடைபெற்று கிளம்புறா. இப்படி கிளம்பிட்டு இதோட அயோத்தியா காண்டமானது பூர்த்தியாக அரண்ய காண்டம் ஆரம்பம். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் ராமோ ததர்சதுர்தர்ஷா தாபசாஸ்ரம மண்டலம். தண்டகாரண்யம்னு சொல்லக்கூடிய தண்டகாரண்யத்துக்கு பிரவேசம் ஆகிறா. இது வரைக்கும் காடு தானே அப்படின்னு அந்த காடுலையும் மோசமான அடர்த்தியான காலம் இந்த தண்டகாரண்யம்ன்ற காடு. இப்போ அந்த காட்டுக்குள்ள பிரவேசமாகி நடந்து வந்து இருக்கா. அப்படி வரும் பொழுது ஜனஸ்தானத்து பக்கத்துக்கு வர நிறைய ரிஷிகள்லாம் அங்கே ஆசிரமம் அமைச்சுட்டு இருக்கா. இந்த ரிஷிகள்லாம் ராமச்சந்திர பிரபு வந்திருக்கான்னு தெரிஞ்சுன்னுமே எல்லோரும் ராமனை வந்து நமஸ்காரம் பண்ணினாலாம், ராமனை வந்து சரணாகதம் பண்ணினாலாம்.
மூலம் புஷ்பம் பலம் சர்வம் ஆசிரமம் ச மகாத்மனः நகரஸ்தோ வனஸ்தோ வாத்தும் நோ ராஜா ஜனேஸ்வரः நிஸ்ததண்டா பஜம் ராஜன் ஜிதக்ரோதோ ஜிதேந்திரியாக ரக்ஷணீயாஸ்மயாசஸ்து கர்ப்பபூதாஸ்தபோதனாக. ராமச்சந்திரனும் சீதா பிராட்டி லக்ஷ்மணரும் ரிஷி வேண்டம் பூண்டுண்டு தண்டகாரண்யத்தில் வந்திருக்காரு தெரிஞ்சின்றதுமே அத்தனை ரிஷிகளும் வந்திருக்காரா. அந்த ரிஷிகள்லாம் யாருன்னு நீங்க சொல்றார்? கர்ப்பபூதாக தபோதனாக, பெரிய தனிக்கர்கள். எதுல தனிக்கர்கள் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, ஐஸ்வர்யங்களை, அது தப்பல்ல, சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஒரு சமயம் அது நம்மளை விட்டு போயிடும், இல்லை நம்ம அதை விட்டுட்டு போயிடும்படியாக நேர்ந்தது. ஏதோ ஒன்று நடக்க போறது. நிலையில்லாத ஒரு வஸ்து இத்தனையும் சம்பாதிக்கணும். அதுக்காக சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, சம்பாதிக்கலாம். ஆனா மனசுல ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கணும், இது நிலை இல்லை. இவ்வளவு பெரிய வீடு இருக்கும், கார் இருக்கும், நகைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும், சம்பாதிச்ச ஆசாமி இருக்க மாட்டார், இருக்க முடியாது. உலகத்தினுடைய நியதி அது ஒன்று. சின்ன வயசுலேயே போகலாம், இல்லை சம்பாதிச்சு வச்சுட்டு போகலாம், இல்லை சம்பாதிச்சு வச்சு இருக்கும் பொழுதே இதற்காகவே போக்க வச்சிடலாம். சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் நடந்துடலாம். அப்போ அந்த தனத்துக்காக தானே இவ்வளவு நம்ம தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு தியாகம் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் ராமாயணம் நடக்கிறது, ஏண்டா வர முடியல, நான் வரணும் தான் ஆசை, ஆனால் வர முடியல, கமிட்மெண்ட்ஸு. அப்போ ராமாயணம் சத்சங்கங்கள் தர்ம விஷயத்தையே நம்ம தியாகம் பண்ணிட்டு லௌகீகமான விஷயங்களை போய் சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சு கடைசியில என்ன ஆகிறதுனா அதனால பிரயோஜனமும் இல்லை, விட்டு போயிடுறது. அப்படி நிலையில்லாத தனத்தையே நம்ம சம்பாதிக்கிறோம்னா நிலையான தனம்னு ஒன்று இருக்குன்றார். அந்த தனத்தை நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா இகச்ச பரத்ரச்ச, அது இங்கேயும் ஸ்ரேயஸ், நம்ம இருக்கும்போதும் நமக்கு ஸ்ரேயஸ், நம்ம இறந்து போயிட்டாலும் அது நம்ம கூட வந்து பரத்திலையும் ஸ்ரேயஸை பண்ணிடுமாம். அது எதுனா ராமநாமம்ன்ற தனம், பகவன் நாமம்ன்ற தனம், பக்தின்ற தனம், சத்சங்கம்ன்ற இந்த தனம். அப்படி இந்த ரிஷிகள் எல்லாம் எதை தனமா வச்சிருக்காங்கன்னா தபச தனமா வச்சிருக்காங்க. தபசு இருந்துடுத்துனா எதையும் பண்ணிட முடியும். ஏன்னா விஸ்வாமித்திரர் சொல்ற அந்நியம் இந்திரம் கரிஷ்யாமி, தபசுனாலேயே இன்னொரு இந்திரனை நாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாருன்னா வாய் வார்த்தை பண்ணிட முடியும். தபசு இருந்ததுன்னா எதையும் பண்ணிட முடியும். அப்பேற்பட்ட தபோ தனர்கள், கர்ப்பபூதான்னு சொல்றது மாதிரி இவர்கள்லாம் தபோ தனர்கள், ஜிதேந்திரியா. மேலும் உழைச்சி சம்பாதிக்கிறது ரொம்ப சிரமம். உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும், அதையும் கவனிச்சுக்கணும். யாரா இருந்தாலும் அவரவர்கள் துறையில உழைக்கணும். உழைக்காம 10 பைசா ஒரு காலானா நம்மளால சம்பாதிக்க முடியாது. உழைச்சே ஆகணும். யாரா இருந்தாலும் அவரவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும். இப்போ நம்ம பிரவச்சனம் பண்றோம் அப்படின்னா இந்த உபன்யாசம் எடுத்துட்டோம்னா இதுல நம்ம உழைக்கணும். உழைக்காம சும்மாலாம் கிடையாது. இப்போ சமைக்கிறோம் அப்படின்னா சமையல்ல உழைக்கணும், ரோடு போடுறோம்னா உழைக்கணும். அப்படி யாரும் உழைக்காமல் சம்பாதிக்க முடியாது. யாரா இருந்தாலும் உழைச்சாதான் சம்பாதிக்கணும். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு எப்பயுமே உழைக்கிற அளவுக்கு இல்லை உழைக்கிற அளவுக்கு மீறி நம்ம சம்பாதிப்போமா அப்படின்னா அது ஒரு ஐஃபன் தான். எப்பயுமே உழைப்புக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அப்படி இருந்து அதை சம்பாதிச்சு நமக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸ்னால அந்த செலவுகள்லாம் போய் மீதி அதை சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது அதை விட சிரமம் இல்லையா? 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 15 ரூபாய் செலவு வர்றது. இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதில் 1 ரூபாய் சேர்த்து வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். அப்போது சம்பாதிக்கிறத காட்டிலும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது அதை விட சிரமம். அப்படி இந்த ரிஷிகள்லாம் தபசை சம்பாதிச்சு வச்சிருக்கா. இப்போ என்னன்னா செலவு பண்ண அவர்கள் விரும்பல. இதனால தான் அவர்களுக்கு ஸ்ரேயஸ். அதனால அப்பேற்பட்ட தபோதனர்கள் அவர்கள். காரணம் ஜிதேந்திரியர்கள். எப்படி இந்த தபஸ் எல்லாம் செலவாகும் அப்படின்னா கோபப்பட்டுட்டா இதெல்லாம் செலவாயிடும்.
விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தில் காட்டுறான், யாருக்காவது அனுகிரகம் பண்ணினால் அது செலவாகிடும், அதர்ம காரியங்களை பண்ணினா செலவாகிடும். நமக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. இருந்தால் தான் செலவாகணும், கவலைப்படணும். இருக்கிறவா தான் அதெல்லாம் கவலைப்படணும், நம்ம அதெல்லாம் கவலைப்பட அவசியமே கிடையாது. அப்போ அந்த ரிஷிகள் தபோதனர்களாக இருக்க, அப்பேற்பட்ட ரிஷிகள் இந்த ராமச்சந்திரனை சரணாகதம் பண்றாராம். அதுதான் அரண்ய காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். எல்லா காண்டத்தை காட்டியும் அரண்ய காட்டியும் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, பல பேர் இங்க ராமச்சந்திர பிரபுவை சரணம் அடைகிறான். மேலும் இந்த அரண்ய வாசத்துல தான் என்னன்னா, பல பேருக்கு ராமன் அனுகிரகம் பண்றான். எத்தனை பேருக்கு சாப விமோசனம் ஆகும் போது நீங்க பார்த்துட்டே வாங்க. இப்போ இத்தனை பேரையும் எப்போ ராமன் ரட்ச பண்றான் அப்படின்னா, அரண்ய வாசத்துல இருக்கும் பொழுதுதான். மேற்பட்ட ரிஷிகள்லாம் சரணாகதம் பண்ணி சொல்றா, நகரஸ்தோ வனஸ்தோவா, ராமா நீ நகரத்துல இருந்தா என்ன, வனத்துல இருந்தா என்ன, தொன்னோ ராஜா, நீதான் என்னைக்கும் எங்களுக்கெல்லாம் ராஜா. வாஸ்துவம், பகவான் தான் நமக்கு எல்லாம் அதிபதி, அவர் தானே நமக்கு ராஜா. அந்த ரீதிக்கு இங்க சொல்றா, தொன்னோ ராஜா, எங்க இருந்தாலும் நீதான் ராஜா, அதனால நீதான் எங்களை ரட்சா பண்ணணும். ஏன்னா நாங்கெல்லாம் இப்போ எந்த கோபமும் வர்றதில்லை, யாரையும் சபிக்கிறதில்லைன்னு விரதம் எடுத்துட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சுண்டு அசுராலாம் எங்களை தொந்தரவு பண்றா. அரண்ய காண்டத்துல பார்த்தா, ஒரு இடத்துல பார்த்தா வெறும் மாம்ச குவிலா கிடக்கிறது, எலும்பு கூடுகளா கிடக்கிறது. இது என்னன்னு கேட்கும் பொழுது அத்தனை ரிஷிகள் சொல்றா, இது அத்தனை பேரும் ரிஷிகள் ராமா. இத்தனை ரிஷிகள் பக்கத்திலேயே ஜனஸ்தானம்னு இருக்கு. பல ராட்சசர்கள் அசுரர்கள் அங்கே இருந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்றா, பல பேரை கொண்டு தூக்கி போட்டு போயிடுறா, நீ தான் ரட்ச பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கே நீங்க பார்த்துக்கோங்க, இன்னைக்குன்னு இல்லை, யுக யுகமா சாதுக்களுக்கு, நல்லவர்களுக்கு, பகவத் பக்தி பண்றவர்களுக்கு அசுரர்களா இருந்து, ராட்சசர்களா இருந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கா. அன்றையிலிருந்து இந்த பரியந்தம் அந்த அசுர ராட்சசன் தான் ரூபம் மாறி மாறி வர்றதை ஒழிய குணம் மாறணும். எல்லாருடைய குணமும் ஒன்னா தான் இருக்கு, சாதுக்களுடைய குணமும் ஒன்னா தான் இருக்கு, ராட்சசனுடைய குணமும் ஒன்னா தான் இருக்கு. அப்படி இந்த அசுரர்கள்லாம் ராட்சசர்கள்லாம் இருந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நீ தான் ரட்ச பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க. உடனே ராமன் சங்கல்பம் பண்றானா, அவசியம் நான் இங்க இருந்து அத்தனை பேருக்கும் நான் ஒரு அரணா இருந்து அத்தனை ராட்சசர்களையும் வதம் பண்ணி உங்களுடைய தபசுக்கும் தபோபக்திக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் நான் உங்களை ரட்ச பண்றேன் அப்படின்னு ராமன் பிரதிஜை பண்ணிட்டான். ராமன் வாக்குகளே சொல்லிட்டானா, அதுக்கப்புறம் நிம்மதியவர்கள்லாம் கிளம்பி போறா. நீ கிளம்பி போக அப்படி போனதுமே ஒரு ராட்சசன், ஒரு அசுரன் வரா, ராட்சசன் வராடா. அவனை பார்க்கும் பொழுது எப்படி வரான்னு சொல்றா, த்ரீன் சிம்மான் சதரோ வியாக்ரான் கௌபிருகௌ பிரஷதாந்தசம் சவிஷாரம் வசாதிக்தம் கஜஸ்தித சிரோ மகத் அவசத்யாஜசே சூலே வினதந்தம் மகாஸ்மனம். விராதன் அவனுடைய பெயர். அவன் எப்படி வரான்னு சொல்றார், ஒரு பெரிய ஈட்டி மாதிரி நீட்டா இருக்கக்கூடிய ஒரு கம்பி ஈட்டினே எடுத்துக்கலாம். அதுல என்ன பண்றானா, த்ரீன் சிம்ஹானு, 3 சிங்கங்களை குத்தி வச்சிருக்கானா. சதுரோ வியாக்ரானு, 4 புலிகளை குத்தி வச்சிருக்கானா. கௌ மிருகௌ பிரஷதாந்தச, 2 நரிகளை குத்தி வச்சிருக்கானா. கஜஸ்தித சிரோ மகது, ஒரு பெரிய யானையுடைய தலையும் குத்தி வச்சிருக்கானா. ஒரே ஒரு சில்லா பொருள் இருக்கக்கூடிய ஒண்ணுத்துல இத்தனையும் குத்தி வச்சு தூக்கிட்டு வரானா. அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோங்க. இது அத்தனையும் தன் தோள்பட்டையில போட்டு தூக்கிட்டு வர 2 குழந்தைகள் ராமனும் லக்ஷ்மணும் சீதையும் வர பார்க்கிறான். சீதை மேல் இவ்வளோ அழகா இருக்காளே, மனுஷர்கள் சாப்பாடு நல்லா, நீ சாப்பாடு கிடைச்சது உடனே சொல்றான், நீங்க 2 பேரா இருக்கிறீங்களே, ஒரு ஸ்திரீ இருக்காளே சரியில்லையே அப்படின்னு நினைச்சுட்டு விரோதமான எண்ணத்துல நேரா ஓடி போய் சீதை மேல பாய போனான். சீதை பயந்து ஓடு கத்த. உடனே சீதையை தள்ளிவிட்டு ராமச்சந்திர பிரபு விராதனை அடிக்க, விராதன் கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் சீதை தூக்கி தன் மடியில் வச்சுட்டு குடுக்குன்னு ஓடினானாம். உடனே ராமச்சந்திர பிரபு கோதகத்தினால விராதனை அடிக்க போக சீதை கீழே விழுந்தட. ஒரு யுத்தம் நடக்கிறது, விராதனுக்கும் ராமனுக்கும் நடந்துட. எவ்வளவு அடிச்சாலும் விராதன் இறந்தே போக மாட்டேன்றான். மறுபடியும் முறைச்சுண்டு சண்டைக்கு யுத்தத்துக்கு வந்துட்டே இருக்கா. வந்துட்டே இருக்கும் பொழுது
சொல்றார். ராமனும் லக்ஷ்மணும் பேசியிருக்கும் பொழுது தான் யார், தான் தசரத குமாரன், அயோத்தியாதிபதியாக இருக்கக்கூடியவன், சத்தியத்துக்காக நான் காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ரீதியில விராதன் ராமன் எடுத்து சொல்ல, உடனே இந்த விராதனுக்கு தன்னுடைய பூர்வ ஜென்மாக்கெல்லாம் நனவு வரன்னு சொல்றான். அபிஷாபாதகம் கோரம் பிரவிட்டோ ராட்சசிம் தனும் தும் குரு நாமகந்தர் வாசத்தோ வைஷ்ணவனேனகி சொல்றா. ராமா, தெரியாம உங்ககிட்ட நான் அபச்சாரம் பண்ணிட்டேன், ஒன்னால தான் எனக்கு இந்த சாபமானது விமோச்சனம் ஆக போறது. நான் யாரு தெரியுமா? தும்புரு கந்தர்வா, ஒரு தும்புருன்னு ஒரு கந்தர்வனா இருந்து ஒரு சாபத்தினால இப்படி நான் ராட்சசனா போயிட்டேன். இந்திரன்ட்ட நான் தபசு பண்ணி கேட்டுக்கும் பொழுது சொன்னார், எப்போ ராமன் வந்து உன்னை வதம் பண்றானோ அப்போ உனக்கு சாப விமோச்சனம்னு சொன்னார். அதனால நீ எவ்வளவு என்ன கொன்னாலும் நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி அவனே சொல்றான், என்னை வெட்டி புதைச்சிருங்கோ, அப்பதான் இந்த ஜென்மாவானது கரதேரும்னு சொல்ல, உடனே அவன் சொன்னபடியே அவனை வதம் பண்ணிடு. பழைய நிலைக்கு அந்த விராதன்ற ராட்சசன்ற தன்மை போய் கந்தர்வனாக ஆகி கந்தர்வலோகத்துக்கு போயிடுறான். இப்படி போயிட மேலே அவருடைய பிரயாணம் போயிட்டு இருக்க நிறைய ஆசிரமங்கள் இல்லையா, சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு வரா. இப்படி வரும்பொழுது சரபங்கருடைய ஆசிரமம் இருக்கு. இப்படி வரும்பொழுதே சரபங்கருடைய ஆசிரமத்து வாசல்ல மேலே பார்த்தோம்னா இந்திரனுடைய கொடி தெரிகிறது, இந்திர ரதம் தெரிகிறது. ராமன் இங்கிருந்து பார்த்தா லக்ஷ்மணன் யார் நிற்கிறாப்பா? ராமா, இந்திரன் நிற்கிறான். இந்திரன் ஏன் வந்திருக்கான்னா சரபங்கரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்து நிற்கிறான். இப்படி நிற்கும் பொழுது ராமர் வளர்ந்த இந்திரன் பார்த்துடுறானா, பார்த்துட்டு சரபங்கரே சீக்கிரம் வாரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இந்திரன் ஏண்டா இவ்வளவு துரிதமா கிளம்புறான்னு சரபங்கர் புரிஞ்சுட்டார். ராமர் இங்க நடந்து வந்துருக்கார், நம்ம ஆசிரம பக்கமான செய்தி தெரிஞ்சிட உடனே இதுதான் சமயம்னு, இந்திரா கொஞ்சம் பொறு, ராமர் வந்துடட்டும், நான் அவன் கூட வரேன். இப்போ இந்திரன் பார்த்தான், என்ன தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. இவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணதுனால்தான் சுவாமி மனுஷனா பிறந்திருக்கார். இப்போ ராமர் வந்துட்டா என்ன ஆயிடும்னா இந்திரன் ராமரை வணங்கும்படியாக ஆகிடும், பண்ணி ஆகணும். அப்போ இந்திரன் ராமனை வணங்கிட்டா தான் மனுஷன்றது இல்லைன்றது தெரிஞ்சு போயிடும். அதனால இந்திரன் சரி அப்புறமா வந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்திரன் போனதை தெரிஞ்சுட்டு ராமனும் லக்ஷ்மணனும் வர உன்னை சரபங்கர் தன்னுடைய ஆசிரமத்தில் கொடுத்து அதுக்கே பார்த்தீங்கெல்லாம் கொடுத்து சொல்றார். ததோக்னிம் சமாதாய ஹுத்வா சாத்யேன மந்திரவது சரபங்கோ மகாதேஜா பிரவிவேஷ ஹுதாசனம். எவ்வளவு புத்திசாலின்றா சரபங்கர். இப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்திரன் கூட போயிருந்தா சொர்க்கத்துக்கு போயிருப்பார், சொர்க்கத்துக்கு போயிட்டா திரும்பி பிறந்துட்டு இருப்பார். இப்போ என்ன ஆயிடுதுன்னா பகவானே வந்திருக்கானே, அதனால தான் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருந்தாரோ அதை ராமனுக்கு சமர்ப்பணம் பண்ணி ராமர் முன்னிலையில் தான் இத்தனை நேரம் அக்னிஹோத்திரம் பண்ணியிருந்தாரே, அந்த அக்னிஹோத்திர குண்டத்திலேயே தான் இறங்கி ஹுதாசனம் அதில் இறங்கி நேராக வைகுண்டம் போய் அடைஞ்சாராம் சரபங்கர். இதுக்கு தான் சரபங்கர் இந்திரன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ பேசிட்டு இருக்கும் பொழுது சரபங்கர் சொன்னார், பக்கத்திலேயே சுதீக்ஷனுடைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு, அகஸ்தியாசிரமம் இருக்கு, நீ அங்கே போனா ராமா உனக்கு தஞ்சமடையத்துக்கான ஒரு வழி கிடைக்கும்னு சொல்ல மேலே சுதீக்ஷனுடைய ஆசிரமத்துக்கு வர, அகஸ்தருடைய ஆசிரமத்துக்கு வர அத்தனை ரிஷிகளும் வந்து ஸ்வாகதம் தேரவு ஸ்ரேஷ்டா ராம சத்யபிருதாம்பரம் ஆசிரமோயம் துவயா கணந்தா சநாதா இவ சாம்பிரதம். இப்படி ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு தெரிஞ்சதுமே அத்தனை ரிஷிகளுமே இங்கே வந்துட்டாலாம். இன்னும் பக்கத்தில் எங்கெல்லாம் ரிஷிகள் இருக்கோ அத்தனை பேரும் வந்துடு. இப்போ மறுபடியும் அத்தனை ரிஷிகளும் ராமனை சரணாகதம் பண்ணி கேட்டுக்கிறார். ராமா, எங்களால் நீ தான் ரட்ச பண்ணணும் காக்கணும்னு சொல்ல உடனே ராமர் பிரதிஜை பண்ணுறார், உங்கள் அத்தனை பேர் முன்னிலையில் சொல்கிறேன், அவசியம் உங்களை நான் ரட்ச பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கேயே பக்கத்துலேயே பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் நீ இருக்கலாம்டா ராமா அப்படின்னு சொல்லு. இந்த ரிஷிகள் எல்லாம் சொன்னதை கேட்டுண்டு பஞ்சவட்டிக்கு கிளம்பி போறார் ராமச்சந்திர பிரபு. இப்படி இது சொல்றார், 13 வருஷ காலங்கள் இந்த சுதீக்ஷனுடைய ஆசிரமத்தையும் அகஸ்தனுடைய ஆசிரமத்தையும் அங்கே இங்கே இருந்து கடைசியாக பஞ்சவட்டிக்கு வந்துடுறாலாம். பஞ்சவட்டியில் சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கா ராமச்சந்திர பிரபு. இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது சீதா பிராட்டி ராமன்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதாக இங்கே சொல்றார். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன, நம்மளோ இப்போ தப்போபேஷம் பூண்டுன்னு வந்திருக்கோம், வந்த இடத்துல நமக்கு எதுக்கு இத்தனை பிரச்சனைகள் வேண்டாமே. நீர் பாட்டு ரிஷியை காக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறே, இதனால அத்தனை அசுராலையும் ராட்சசாலையும் வதம் பண்ண முடியாத நேரும்.
இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு தொந்தரவு வரும், நம்மளுடைய நிம்மதி கெடும், மேலும் நிறைய தோஷங்கள் ஏற்படும். அதனால வேண்டாமே அப்படின்னு சீதா பிராட்டி ராமர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஏன்னா ஒரு மனைவிக்கு இருக்கும் இல்லையா, கணவன் மேல ஒரு அக்கறை இருக்கும் இல்லையா, இப்படி பிரார்த்தனை பண்ணிக்க ராமர் பேசினே சிரிச்சுனே சொன்னாராம், அம்மா நீ சொன்னதெல்லாம் சத்தியம்தான், நான் அதை இன்னும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் நம்மளை நம்பி நம்ம கிட்ட சொல்றானா, நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தானே நம்ம அவசியம் ரட்சை பண்ணி ஆகணும். நீ ஏதோ காட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றியே, காட்டுக்கு வந்துட்டாலும் நம்ம தானே ராஜா, நான் தானே ராஜா. அயோத்தியான்றது என்னன்னா, அந்த அயோத்தியாவுக்கு உட்பட்டதுதான் இந்த ராஜ்ய பிரதேசங்கள் எல்லாமே, சப்தத்வீபத்துக்கும் அதிபதினா. அப்போ இந்த காடும் நம்ம பிரதேசத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. அப்பேற்பட்ட தபோதனர்களுடைய ரிஷிகள் நம்ம கிட்ட வந்து விஞ்ஞாபனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்கா, என்னுடைய குணம் சாதுக்களை ரட்சை பண்றது. சாதுக்கள் கேட்காமையே ரட்சை பண்ணக்கூடியது பகவானுடைய குணம். அப்ப சாதுக்கள் வந்து கேட்டிருக்கா அப்படின்னா நான் விட்டுடுவேனா? நீ நினைச்சிட்டு இருக்கியா சீதே, என் கையில் இருக்கக்கூடிய கோதண்டம் வெறும் பூஷணத்துக்கு தானு அல்லன்ற. சில பேர் வெறும் பூஷணத்துக்காக கையில வச்சுருப்பாங்க. இந்த இடத்த கதை சொல்லும் பொழுது ஒரு பெரிய மகான் சொன்னார், ஆத்துல தூங்கிடுவாராம். எக்ஸாம் போகும்போது வண்டியில பின்னாடி உட்காந்துட்டே படிச்சுட்டு போவாராம், ஆட்டோல உட்காந்து படிச்சுட்டு போவாராம். இப்ப படிக்கணும்னு இடத்துல படிக்க விட்டுட்டா. இந்த மாதிரி 4 பேர் பார்க்கறதுக்காக கையில புஸ்தகத்தை வச்சுட்டு போவோம், எப்பயுமே படிச்சுட்டு இருக்கார் போல இருக்கேன்னு. அந்த மாதிரி வெறும் பூஷணத்துக்காகவா இந்த கோதண்டம் அப்படின்னு கேட்கிறார். இது கோதண்டம்ன்றது என்னுடைய உயிர். சாதுக்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அபயம் கொடுக்கிறதுக்காக இந்த கோதண்டம். எதை பற்றியும் பயப்படாத, கவலைப்படாத அப்படின்னு ராமச்சந்திர பிரபு சில வார்த்தைகளை சொல்ல, அதற்கு ஒரு கதை இங்க சொல்றார். சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா தோஷம்ன்றது ஏதாவது ரீதியில நம்மளை புடிச்சுன்னா காத்துட்டு இருக்கான கலிபுருஷர்களோ அதர்ம பண்றதுக்கான ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை எப்படியாவது இவன் தலையில கட்டிடலாம், ஏதாவது ரீதியா காத்துட்டு இருக்கானா இந்திரன் முதற்கொண்டு. ஒரு கதையை சொல்றா, புராகில மகாபாகோ தபஸ்வி சத்யவான் சுஜி கஸ்மின்சித் அபவன் புண்ணியவனே கதி ரகமிருத்வஜே. சொன்னேன் இல்லையா, இந்திரன் பொறுத்துக்க மாட்டான். அது யாராவது தபசு பண்றா அப்படின்னா எப்படியாவது ஏதாவது ஒரு விகடம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தணும். இதுதான் அவனுடைய எண்ணம். அப்போ என்ன பண்ணினார் அப்படின்னா, விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்துல ரொம்ப ஊர்வசி மேனகை அனுப்பிவிட்டார். இவர்களுடைய சரித்திரத்தை சத்தியமான ஒரு ரிஷி. அவர் விஷயத்துல என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்திரன் பெருசா ஒன்றும் பண்ணலையா. அப்படின்னு என்ன பண்ணினார் அப்படின்னா, கட்கபாணி அதாகச்சது ஆசிரமம் பட ரூபத்துக்கு. இவரோ தபசு பண்ணி புண்ணியங்களை சேர்த்து வச்சுட்டார். இப்போ அடுத்ததா இந்திர பதவி கிட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டார். இப்போ இவருடைய தபச புண்ணியத்தை குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லது பண்றதை நிறுத்தணும். நல்லது பண்ணதை நிறுத்திட்டாலே புண்ணியங்கள் குறைஞ்சிடும். அப்போ அதற்கு என்ன வழின்னு பார்த்தான் இந்திரன். ஒன்றும் பண்ணலையாம் பெருசா. இந்த இவருடைய ஆசிரமத்துடைய வாசல்ல நல்லா ஷார்ப்பா இருக்கக்கூடிய கத்தியை கொண்டு போட்டுட்டு போயிட்டான். கத்தியை கொண்டு அவன் விட்டுட்டு போயிட்டான். மனுஷனுடைய சுபாவம், இந்த மனுஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். சும்மா உட்கார முடியும்னா உட்காந்து எழுந்து போன அப்புறம் போய் பார்க்கணும் அந்த இடத்த. அவ கையில மாட்டின ஒரு குச்சி, அவ கையில மாட்டின ஒரு பூ, ஒரு பேப்பர், நூல் பட்ட பாடம் பார்க்கணும். எது சும்மா இருக்கோ இல்லையோ, கை சும்மா இருக்கா. இதை படிக்கும்பொழுது எனக்கு ஒன்று தோணிச்சு. இந்திரன் சத்தியவானுடைய தபசு புண்ணியங்களை குறைக்கிறதுக்கு கத்தியை தூக்கி போட்டு போனான், நம்ம கையில செல்போனை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். பாகவதர் உட்பட. அவர் மட்டும் தனி லோகத்தில் இருக்கார், எல்லாரும் அப்படித்தான். அப்போ அவருக்கு கட்கம், நமக்கு செல்போன், ரெண்டும் கைதான் வேலை செய்யறது.
இந்த சத்தியவான் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த கத்திய கட்கத்தை எடுத்துட்டா, சும்மா இல்லாம டொக்கு 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 டொக்குன்னு வெட்டிட்டு இருந்தார். சும்மா இல்லாம பூமியை வெட்டினார். பூமி வெட்டினாலும் தோஷம் ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா பூமியை வெட்டினவர் பக்கத்துலேயே சின்ன சின்ன மரம் செடி கொடிலாம் இருந்தது, அதெல்லாம் வெட்டினார். மரம் செடி கொடி எல்லாம் வெட்ட ஆரம்பிக்க சறுக்கு சறுக்குன்னு நல்லா இருக்கு, சின்ன சின்ன செடிகள்லாம் வெட்ட, அப்புறம் மரத்தை வெட்ட, அப்புறம் மரம் நல்லா வெட்டுறது என்ன வந்ததுக்கப்புறம் நதி பூனை இதெல்லாம் வந்து அதை வெட்ட ஆரம்பிக்க, அப்புறம் தொழிலே மாறி போச்சு அவருக்கு. அப்போ சின்னதா பெருசா ஒன்றும் பண்ணல, ஒரு கத்தியை போட்டு போனால் அதனாலேயே எல்லாத்தையும் இழந்தாரே. அது போல பிரம்மஹத்தி தோஷம்ன்றது நம்மளுடைய எல்லாத்தையும் அடிச்சிடும். நீர் பாட்டு கிளம்பிட்டீரே அப்படின்னு ஒரு கதை எடுத்து சொல்ல, அதுக்கு சொல்றார், இல்லம்மா தர்ம சம்ரட்சணார்த்தம் இந்த பகவான பேசுறார். சிலதெல்லாம் அடக்கித்தான் ஆகணும். மேலும் பக்த சம்ரட்சணார்த்தம் எந்த ஆபத்து வந்தாலும் தான் அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயார். ஒரு வார்த்தை சொல்றார், பக்தனுக்கு கஷ்டம்னா ஒன்ன கூட நான் பரித்தியாகம் பண்றதுக்கு தயார். பாகவதத்திலையும் கிருஷ்ணன் சொல்றான், உத்தவனை பார்த்து, ந ஸ்ரீஹி ந சங்கரஹா யதா பவான. பகவானுடைய குணம் எந்த யுகத்திலையும் மாறல. அது ராமனா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், வராகனா இருக்கட்டும், பெருமாளுடைய குணம் ஒரே மாதிரி இருக்கு. பக்தனுக்காக எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது இங்க பிரத்யட்சமா தெரியுது. பல இடத்துல பார்க்கிறோமே. ஒருத்தர் சபதம் போடுறார், ஒன்னு ஆயுதத்தை ஏந்த வைக்கிறேன் அப்படின்னு. கிருஷ்ணனோ ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கும் பொழுது அந்த பக்தனுக்காக இவரே சக்கரத்தை எடுத்து அடிக்க போறாரே மகாபாரத யுத்தத்துல. பக்தனுக்காக தனக்கு அவபயம் வந்தாலும் பகவான் அதை பொறுத்துன்றுவான். பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா தான் பொறுத்துக்க மாட்டானாம். இது பகவானுடைய குணம். சொல்றா, நான் அவசியம் பண்ணித்தான் ஆவேன்னு சொல்ல, சரி இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்க. மேல இவர்கள் பிரயாணம் கிளம்ப பார்த்தோம். காட்டுக்குள்ள வரும் பொழுது முதல்ல லக்ஷ்மணர், அப்புறம் சீதை, அப்புறம் ராமர். இப்ப என்ன தண்டகாரண்யத்துக்குள்ள வரும் பொழுது இந்த இடத்துல வந்து மாறன். இப்ப என்ன அக்ரதா பிரஜோ ராமஹா சீதாவத்தே சுசோபனா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோ அனுஜகாமஹ. இப்ப முதல்ல ராமன் போறான், அப்புறம் சீதை போறான், அப்புறம் லக்ஷ்மணர் போறான். ஏன்னா இது கோரமான காடு, அதி பயங்கரமான ராட்சசர்கள் எல்லாம் இருக்கு, அதனால அப்படின்னு சொல்ல இப்படி வந்துடு. பஞ்சவட்டியில போய் பஞ்சவட்டிக்கு போகும் பொழுது ஜட்டாயு அங்க தெரியறது. இது யார் அப்படின்னு சீதை கேட்க, ஜட்டாயுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி, இந்த ஜட்டாயு தசரதனுக்கு ரொம்ப பிடிச்சவர், அப்பா போலே அப்படின்ற வார்த்தையை சொல்ல, ஜட்டாயும் ராமலட்சுமணரை பார்த்து சந்தோஷப்பட்டு அனுப்பி வைக்கிறார். அப்படி நேரா பஞ்சவட்டிக்கு வந்துடுறார். இந்த ரிஷிகள் எல்லாமே சொல்றாரா, உங்களுடைய ஆசிரமத்தை தங்கிக்கலாம்னு. அன்றைக்கி பார்த்த உடனே ராமனுடைய குணம், தன்னால் யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாதுனால பஞ்சவட்டிக்கு வந்து இருக்கிறார். गोदावर्या समीपे च मैथिली तत्र रंसिते अथ पञ्चवटीं गच्छन् अन्तरा रघुनन्दनः आससाद महाकाय कृत्रं भीमपराक्रमम्. பஞ்சவட்டிக்கு வந்துடுமே லக்ஷ்மண ஆழ்வார் தங்கறதுக்கான அழகா ஒரு பர்ணசாலையை அமைச்சு வைக்கிறார். இங்க லக்ஷ்மணனுக்கும் சரி ராமனுக்கும் சரி எல்லா வித்தியைகளும் தெரிஞ்சிருக்கு. பார்த்துக்கோங்க, செருப்பு அறுந்து போயிடுச்சுன்னா தையா ஒருத்தர்கிட்ட போல தானே சரி பண்ணிக்கிறான். இங்க பஞ்சவட்டியில ஒரு பர்ணசாலை அமைக்கணும், ஒரு குடிசை வீடை கட்டணும். வீடு கட்டுறதுக்கெல்லாம் தனியாக போய் மேஸ்திரியோ இல்லை ஒரு இன்ஜினியரையோ போய் ஒரு ப்ளூ பிரிண்டோ இல்லைன்னா தனியாக போய் எதையும் வாங்கிட்டு வரல. லக்ஷ்மணரே இங்க என்னன்னா பர்ணசாலை பண்றா அப்படின்னா அகில கலாதி குருன்னா நடத்த கிருஷ்ணாஷ்டம். கிருஷ்ணனுடைய சரித்திரத்துல காளிங்கனை பண்ணும் பொழுது சொல்றார், அகில கலாதி குருன்னு நடத்த, எல்லா கலைகளுக்கும் குரு அவர். அப்போ இங்க அழகா பட்டுன்னு லக்ஷ்மண ஆழ்வார் சின்னதா ஒரு குடியில அமைச்சு கொடுத்தார். அமைச்சு கொடுத்ததுமே ராமச்சந்திர பிரபு சந்தோஷப்பட்டார். நெத்திகை சொன்னோம் இல்லையா, தசரதர் இறந்து போயிட்டார், பரதன் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் கவனிச்சீர்களா? உங்களுக்கு அந்த எண்ணம் கேள்வி வந்ததான்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, லக்ஷ்மணா உன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாராண்டா, சீதே உன் மாமியார் இறந்து போயிட்டாராண்டா அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்ட ராமர் சொன்னதாக நான் சொன்னேன். நீங்கள்லாம் கவனிச்சிருக்கலாம்னு தெரியல. இப்போ ராமர் லக்ஷ்மணரை பார்த்து உன் அப்பா இறந்து போயிட்டாருன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ ராமருக்கு யார் அப்பா? அப்போ என்ன அர்த்தம்னா இங்க சொல்றாரு. என்ன அப்படின்னா, அப்பா போன
துக்கம் இல்ல அப்பா எழுந்த இழப்பு ராமனுக்கு தெரியாதா? ஏன் அப்பான்ற ஸ்தானத்துல இருந்து நீ என்ன பார்த்துக்கிட்டே லக்ஷ்மணா, ஆனா உனக்கு தான் அப்பா இல்லாமல் போயிட்டாரே அப்படின்ற ரீதியில் அதனால சொல்றார், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா துயா புத்ரேன தர்மாத்மா நசம்ருத்தா பிதா மம. நசம்ருத்தா பிதா மம, அப்பா இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியடா. என்ன பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன, தொண்டு பண்றோம் தொண்டன்னு சொல்றோம் இல்லையா, வெறும் பெயர் தான் நம்ம தொண்டன்னு போட்டுக்கிறோம். இந்த தொண்டன் காத்துட்டே இருப்பான், எப்படா அந்த தலைவன் போவான்னு. இதுதான் உண்மையான தொண்டன். உண்மையான தொண்டன் அதுதான். ஆனா தொண்டன்றது என்ன அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காமல் பண்றதுதான் உண்மையான தொண்டன். அதுக்குத்தான் கைங்கரியம் அப்படின்னு பெயர். அந்த கைங்கரியம் பண்றது சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ பேசிடுறோம், மகாபெரிவா மகாபெரிவா இன்னைக்கு கொண்டாடுறோம். மகாபெரிவா இருக்கும் பொழுது எத்தனை பேர் அவருக்கு போய் நம்ம தொண்டு பண்ணியிருக்கோம். தொண்டு இன்னைக்கு வேணா மகாபெரிவாக்கு பூஜை பண்ணலாம். இன்னைக்கு மகாபெரிவாவுடைய சிலா ரூபத்துக்கு நம்ம எத்தனை பூஜைகளும் பண்ணலாம். இருக்கும் பொழுது எத்தனை பேர் நம்ம அந்த தொண்டு பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. மேலும் தொண்டு பண்ணும் பொழுது இந்த பாவத்தோட இன்னைக்கு எப்படி நம்ம பூஜை பண்றோமோ அந்த பாவத்தோட இவர் மகாபெரிவா மகாபெரிவான்ற பாவம் ரொம்ப முக்கியமாச்சு. ஏன்னா என்ன ஆகும், அவ நம்மளோட பழகும் பொழுது சகஜமா வந்துடுவா. அவ சில காரியம் பண்ணும் பொழுது நமக்கே தோணும், என்னடா இப்படி பண்றாளேன்னு. அவ மகான்கள் கூட பழகிறது ஒரு பாம்பு கூட பழகிற மாதிரி. நம்மள அறியாமல் நம்ம அபச்சாரம் வந்துடும். ரொம்ப சிரமம். அவைப்பட்ட மகான்களுக்கெல்லாம் போய் கைங்கரியம் பண்றது, தொண்டு பண்றது, அவளுக்கு சீடனா போறதுன்றது ரொம்ப சிரமம். மேலும் அவளுடைய பாவத்துக்கு பங்கம் வராமல் நம்ம அவளுக்கு தொண்டு பண்ணணும். ராமர் இன்னைக்கு எழுந்து திடீர்னு காஃபி குடிப்பார். சரி, காஃபி குடிக்கிறாரு, மறுநாள் காஃபி போட்டு கொடுத்தா அவர் டீ குடிப்பார். ஏன்னா அவளுக்கு டெய்லி காஃபி தான் குடிக்கணும்னு கிடையாது, டீ தான் குடிக்கணும்னு கிடையாது. பாவம் அன்னைக்கு எந்த பாவத்தில் இருப்பான்னு தெரியாது. அப்போ அந்த பாவத்தை புரிஞ்சுண்டு அவருடைய ஸ்திதியை புரிஞ்சுண்டு தொண்டு பண்ணணும். அதுதான் ஒரு உண்மையான தொண்டனுடைய ஒரு அழகு, ஒரு உண்மையான சிஷ்யனுடைய அழகு. அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அப்படி யாருக்கு இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் சத்குருக்களோட சேர்த்து வைப்பார். அவருடைய நகை நமக்கு புரியாது. இங்க சொல்றால் இது அத்தனையும் புரிஞ்சுண்டு பண்றீடா குழந்தை. தர்மஜ்ஞேனா ராமர் நினைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி ஆறுது அந்த இடத்துல. வந்து இங்க ஒரு பர்ணசாலைன்னு நினைக்கும் பொழுதே பர்ணசாலை ரெடி. அவர் அந்த சமயத்துல ரொம்ப தலைவலிக்கிறதே நினைக்கும் பொழுதே காஃபி ரெடி, தலைவலிக்க நினைக்கும் பொழுதே அமிர்தாதம். அதாவது அவர் நினைச்சு அடுத்தது அதுக்கு என்ன உபாயமோ அது கேட்டுதான் கொண்டு வந்து லக்ஷ்மணர் நிற்கிறார். லக்ஷ்மணனுடைய ஒரு பிரபாவம் எடுத்துதான் தனியா பேசலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ராம அவதாரத்திலேயே பகவான் சங்கல்பம் பண்ணினால் அடுத்ததா ஒரு அவதாரம் எடுக்கணும். கிருஷ்ண அவதாரம் முழுக்க என்ன அப்படின்னா ராம அவதாரத்துல வாங்கின லோனை அங்க அடைக்கிறான். ராமாவதாரத்துல தான் வாங்கின லோனை இன்ட்ரெஸ்டோட கிருஷ்ணாவதாரத்துல தான் அடைச்சான். எத்தனையோ சொல்லிட முடியும். இந்த ஒரு உறவு அதற்கு சாட்சி. எது சாட்சின்னா அண்ணா தம்பி, ராமன் லக்ஷ்மணன். அண்ணா தம்பின்ற உறவோட லக்ஷ்மணர் அண்ணாவுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இதே கிருஷ்ணாவதாரத்துக்கு போகும் அப்படியே உள்டா. தம்பி லக்ஷ்மணர் ஆதிசேஷனுடைய அம்சம் இல்லையா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆதிசேஷ அம்சமா இருக்கக்கூடிய அம்சம் பலராமனை அண்ணனை ஆக்கி தான் தம்பியா போட்டுட்டார். ஏன்னா தம்பியா இருந்து அவ்வளவு தொண்டுகள் பண்ணிட்டு இருக்கார் இந்த லக்ஷ்மண ஆழ்வார். எப்படி வாங்கினாரோ அப்படியே கொடுக்கிறார். இங்க தண்டகாரண்யம், அங்க பிருந்தாவனம். இங்க என்னெல்லாம் லக்ஷ்மணர் பண்ணினாரோ அது அத்தனையும் அங்க கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் பலராம அண்ணாவுக்கு பாத சேவை பண்ணி விட்டுருக்கான். பாதத்தை குளிச்சு கொடுத்துருக்கானா பிருந்தாவனத்துல தசமஸ்கந்தத்துல வர. இங்கேயும் லக்ஷ்மண ஆழ்வார் அண்ணாக்கு பண்றான். அப்படி நிறைய விஷயங்களை கோத்து பேசிட முடியும். சொல்றார் பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன லக்ஷ்மணா. இப்படி பந்தசாலை அமைச்சங்க சௌக்கியமா இருந்துருக்கு. இனிமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏகாந்த வசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் சுகம் வேற எதுலையும் கிடைக்கும். நிம்மதியா. அதனால்தான் ஆனவுன்னா நம்ம எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் கிளம்பி போயிட்டோம்.
அவெல்லாம் எங்கேயோ இப்படி தபசு பண்ணுறதுக்காக போனால் நம்மளும் ஏதோ அந்த பிரதேசம் தேவைப்படுறது. இந்த நகரத்தில் இருந்து இவ்வளோ சப்தத்துக்கு நடுவில் நித்தியம் அங்கே போனால் நிம்மதியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு உல்லாச பயணமாக கிளம்பி போகிறோம் இல்லையா? அதுபோல் அந்த காட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், ஒரு சுகம் அனுபவிச்சாதான் தெரியும். அனுபவிச்சாதான் தெரியும்னா ஒரு டூர் போய் கண்டதை சாப்பிட்டு கண்டதை பார்த்துட்டு கண்டத்தை தூங்கிட்டு இருக்கிறதுக்கே ஒரு சுகம் இருக்குன்னா அந்த காட்டுல இருந்து பகவானை ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல எவ்வளவு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இப்போ அங்கே போய் இருந்து பார்த்தாதான் தெரியும். அப்படியாக இந்த பஞ்சவட்டியில சர்வசௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. எதையுமே நம்ம நெகட்டிவா பார்த்தா நெகட்டிவ், பாசிட்டிவா பார்த்தா பாசிட்டிவ். இப்படி 14 வருஷம் காட்டுக்கு வந்துட்டானேன்னு தசரதரோ வாரெல்லாம் புறமிட்டு இருக்கலாம். ஆனால் சந்தோஷமா இருக்கிறது யாருன்னா சீதா பிராட்டி. சீதா பிராட்டி ஒரு பக்தன் சொல்றார், சீதா பிராட்டி ரங்கநாதனை பூஜை பண்ணி என்னடா வாங்கிண்டா அப்படின்னா வனவாசத்தை வாங்கிட்டான்றார். ஏன்னா கல்யாணம் ஆகி 12 வருஷம் இருந்தா. பாவம் சின்ன சிறுசுகள் கல்யாணம் இப்பதான் இருக்கா, பெரியவாள் ஆகுது கொஞ்சம் இல்லை, கூட இருக்கவாளாவது கொஞ்சம் இங்கில தெரிஞ்சு இருக்க வேண்டாமோ. ராமனுக்கும் சீதைக்கும் எக்ஸ்க்ளூசிவான டைம் கிடைக்கவே அந்த 12 வருஷத்துல அயோத்தியாவில். எப்படியாவது இருந்தால் ஒரு 4 பேர் இல்லை 2 பேராவது சுற்றி கூடயே இருந்து இருக்கா. சீதையும் ராமனும் தனியா எதுவுமே விஷயங்கள் பேசிக்க முடியல, கன்வே பண்ணிக்க முடியல. இந்த 14 வருஷத்துல எந்த தொந்தரவும் இல்லை. ராமன் சீதை நிம்மதியா இருக்கா, சர்வசௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. அப்படி எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்டியில இருக்கு. அப்படியா இருந்துட்டு இருக்கு. சரத்யாபஜே ஹேமந்த ருது திஷ்டா பிரவர்த்ததே. ஹேமந்த ருது இப்போ நடக்கிறதும் ஹேமந்த ருது தான் நமக்கு. இந்த ஹேமந்த ருதுவில் எல்லாம் வர்ணிச்சுட்டு வரா. இந்த ருதுலாம் எப்படி இருக்கு, இந்த கோதாவரியில் நதியில் ஜனங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நித்தியம் எப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வரா, இவர்கள் எப்படி அந்த டைமை போக்கிட்டு இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லாம் பூவை போதி பழங்களை போதி பழமுதிர் சோலை அப்படின்னு போய் வாங்கிட்டு வரும். அது பழமுதிர் சோலையா இந்த பழமுதிர் டவுனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பேர் மட்டும் பழமுதிர் சோலைன்னு என்றைக்கோ வாங்கின பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு ஏதோ ரட்சம் பண்ணி கொடுக்குறேன். நான் நிஜமாவே நான் நித்தியம் அந்த காட்டிலே வரக்கூடிய பழங்களையும் புஷ்பங்களையும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஆராதனைகளை பண்ணிட்டு இருக்கா, சர்வசௌக்கியமாக இருந்துட்டு இருக்கா. இப்படி இருக்கும் பொழுது இங்கேருந்து ஹாஸ்ய ரசத்தை எடுத்து சொல்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படி காத்தால ராமச்சந்திர பிரபு அக்னி காரியங்கள் எல்லாம் முடிச்சு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. அங்கே சுற்றி பக்கத்திலேயே ஒருத்தி இருக்கா ஜனஸ்தானத்தில். சாது சூத்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷஸா அக்னி ராமமாசாத்ய ததர்ஷ த்ரிதசோபமம். அங்கே அலைஞ்சிட்டு இருக்கா. ராட்சசர்கள், அசுரர்கள், பிசாச்சங்கள்லாம் என்னன்னா அதனுடைய தன்மைதான் இவர்களை இது அப்படின்னு ஆக்கிறது. இந்த ராட்சச அசுர பிசாச்சங்கள்லாம் என்ன ஆகும்னா ஒரு இடத்துல தங்காது, இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டே இருக்கும். எதெல்லாம் சுத்திட்டு இருக்கோ அதெல்லாம் ராட்சச பிசாச்சங்கள் மனுஷனா இருந்தா கூட. இப்போ இப்படி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூர்பனகை இப்படி ஏன்னா திடீர்னு சுகந்தமான புகங்கள்லாம் வருது. அக்னிகாரம் பண்றாரு இல்லையா, இப்படி புகையெல்லாம் வருது. இங்கே யாரும் இருக்கா போறதுக்கு, மனுஷ வாசனை அடிக்கிறதே, இங்கே யார் இருக்கு பார்க்கலான்னு வந்தாலாம். இப்படி பார்க்க அப்படியே சொக்கி போய் நிற்கிறாளாம் சூர்பனகை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வால்மீகி அழகா கம்பாரிஷனான ஒரு ஸ்லோகம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்லோகங்கள் ராமனையும் சூர்பனகையும் பார்த்து வர்ணிச்சுட்டு வராரு. எப்படி இருக்குன்னு சொல்றாரு. சுமுகம், ராமருடைய முகம் சுமுகம் ரொம்ப அழகா இருக்கா. சூர்பனுடைய முகம் எப்படி இருக்குன்னா துர்முகி, அப்படியே அதுக்கு ஆப்போசிட். சுமுகம் துர்முகி ராமம் விருத்த மத்தியம் மகோதரி. ராமனுடைய வயது நன்னா ஒட்டி அழகா 6 பேக்ஸ் மாதிரி இருக்கா. இவன் எப்படி இருக்கானா 10 பேக் மாதிரி இருக்கான். பேக் மகோதரி, பெரிய வயரம் அண்டா கவுந்தன மாதிரி. விசாலாட்சம் விரூபாட்சி, ராமருடைய கண் எப்படி இருக்குன்னா விசாலாட்சம், தாமரை போன்று சௌக்கியமா இருக்கான். இந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கணும் தோன்றதாம். அதனால விசாலாட்சம். இவருடைய கண் எப்படி இருக்குன்னா விரூபாட்சி, சவ இருக்கான். ராமருடைய
கூந்தல் எப்படி இருக்குன்னு சொல்றாரு, சுகேஷம். கவனிக்கணும் இந்த இடத்துல, சுகேஷம். இன்னும் அவருடைய அந்த கேசம் சௌக்கியமா நன்னா இருக்கா, மிருதுவா கனகரேன்னு. இவருடைய முடி எப்படி இருக்குன்றார், தாமிரமூர்தஜா. எத்தையோ அடிக்க போய் என்னவோ மாறி. சில பேரை பார்த்தா தலையில கார்த்தால சூரிய உதயம் போது நம்ம போனாலும் வச்சுக்கோமே கண்ணு கூசும் நமக்கெல்லாம். தாமிரமூர்தஜான்ற செம்பு பாத்திரத்தை நன்னா பல பல பலன்னு தேய்ச்சி வச்சா எப்படி இருக்குமோ அதுபோல தாமிரமூர்தஜா அவளுடைய முடி பின்னாடியும் வர்ணிக்கிறார், செம்பட்ட படைஞ்சு போய் கிடக்கிறதா. இன்னைக்கு பல பேர் அது ஏதோ கலர் கலரா பண்ணிக்கிறார் பணத்தை கொடுத்து. தாமிரமூர்தஜா. அடுத்து சொல்றார், ராவண பார்க்க 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 பிரிய ரூபம். சில பேருக்கு உண்டு, பார்க்க 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 பார்க்கணும் தோணிட்டே இருக்கு. இவளை பார்த்தா விரூபா, சில பேர் எப்படாப்பான்னு தோணுமா, அந்த மாதிரி விரூபா, பிரிய ரூபம் விரூபா. அடுத்து ராமருடைய குரல் எப்படி இருக்குன்னா சுஸ்வரம், இனிமையா இருக்கா. இவருடைய குரல் எப்படி இருக்கிறார், பைரவஸ்வனா, பைரவன். அதுவும் 12 மணிக்கு குறைக்கிற பைரவர். சில சமயம் பைரவர் குரல் கூட நமக்கு தோணும், ஆனா 12 மணிக்கு யாரு குறைச்சாலும் அந்த மாதிரி பைரவஸ்வனாம் தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் வாம பாஷினி. அப்படியாக அப்படி இருக்கக்கூடிய சூர்பனகை இங்க வந்து பார்த்ததும் ராமனை மோகிச்சட பார்க்கிறா. இவரே இப்படி அழகா இருக்கானா, இயம் பாரியா சவைதேஹி. பார்க்கிறா, பக்கத்துல இன்னொருத்தி அழகா இருக்காளே சீதை. அவன் அழகுல சொக்கி போயிட உடனே கேட்கிறா இந்த சூர்பனகை, நீங்க யார் அப்படின்னு கேட்டுட்டு, நான் யார் இருக்கட்டும், நீ யார் ராமன் கேட்க, அது உடனே அகம் சூர்பனகானாம உடனே படுபடுபடுன்னு எழுது, நான் சூர்பனையாக்கும், நான் ராவணனுடைய தங்கையாக்கும், இந்த தனஸ்தானத்தில் இருக்கேனாக்கும், இங்கே ஏன் வந்திருக்கேன்னா நீங்கள்லாம் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டதுனால உங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் சொல்லிட்டேன், நீங்கள் யார்? இன்னும் ராமர் படப்படம் தன் விதாந்தம் தான் எடுத்து சொல்கிறான். சொல்லிட்டேன், சரி இதெல்லாம் இருக்கட்டும், கிளம்பு, பார்த்துட்டியா கிளம்பு. நான் கிளம்புறதுக்கு வரல, பின்ன சுற்றி வளைச்செல்லாம் வரல. சூப்பர் நேரடாக ப்ரப்போஸ் பண்ணிட்டான், ராமான அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் சொல்லிட்டு ராமன் சிரிச்சாரா, அம்மா நல்லா தான் இருக்கு, ஆனால் என்னன்னா என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுக்கு ஆசைப்படுறேன்? ஏன் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி கூட இருக்கா, நீ கல்யாணம் பண்ணிட்டா நம்பர் 2 அப்படின்னு ஆயிடுவேன். உனக்கு நம்பர் 1 வேணுமா நம்பர் 2 வேணுமா? எனக்கு நம்பர் 1. சரி, அதனால என்னுடைய தம்பி அனுஜஸ்பதேஷமே பிராதா ஸ்ரீலவான் பிரிய தரிசனஹா, அவனும் நல்லவன், ஒழுக்கமா இருக்கக்கூடியவன், ஸ்ரீமானு, நிறைய அவங்களுடைய சொத்துலாம் இருக்கு. அகிருதாராஷ்ட லக்ஷ்மணஹா நாம வீரியவான், என் தம்பி பாப்பவன் தனியா இருக்கான், கூட அவனுக்கு ஜோடி இல்லை, எனக்கு இவள் உதவி பண்றது இவள் இருக்கா, அதனால நீ அவரை வேணா போய் விவாகம் பண்ணிக்குவேன், கொடுக்குறன்னு அங்கே போயின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு புரியல. லக்ஷ்மணன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் மண்வெட்டியெல்லாம் வச்சிருந்தா அங்கே தோட்டத்தை பராமரிச்சுருக்கார். பார்த்துட அண்ணா அண்ணா பாவஜேன கிருதஜேன லக்ஷ்மணன் தெரிஞ்சிருந்த அண்ணா அப்போ என்ன பாவத்தில் இருக்காரு, நல்ல மூடில் இருக்கார் அண்ணா, அதனால இவரும் அதுக்கேற்ற மாதிரியே நடந்துக்கிறாராம். ஆஹா, எங்கள் அண்ணா அனுப்பினாரா? ஆமாம், எங்கள் அண்ணாட்ட சொல்லிட்டு இருந்த ரொம்ப நாளா, எனக்கு ஒரு தனியாக இருக்க, எனக்கு ஒரு விவாகத்துக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லியிருந்தேன். ஆஹா, ஒன்று அமைச்சிருக்கா, என்ன ஒன்று பிடிக்கலையா? எவ்வளோ அழகா இருக்கும், ஒன்று பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவார். பரம சௌக்கியமாக இருக்கா, ஆனால் என்னன்னா எனக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் இருக்காதோன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிற நீ ஆசைப்பட்டிருக்கீ? நான் பார்த்தேன், மண்வெட்டியும் கோடாரியும் கடப்பாரியுமா தலையில் தரவா கட்டிட்டு இப்படி எங்கள் அண்ணாவுக்கு நான் தாசம் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருக்கேன். நாளைக்கு என்ன உன்னை வேலைக்கார மனைவின்னு சொல்லுவா, உனக்கு இது வேணுமா? பின்ன நான் எஜமானுடைய மனைவி, எஜமான். அப்போ எங்கள் அண்ணா கிட்டே போனேன், எனக்கு எங்க அண்ணா தான் எஜமான், நீங்க எங்க அண்ணா கிட்டே போ அப்படின்னு போயிட, பரிஹாச விசக்ஷணா, அப்படி பரஸ்பரம் விளையாட தெரிஞ்சிட. இப்போதான் புரியுது இந்த அசலுக்கு. ஆஹா, என்னை வச்சுட்டு விளையாடுறானீங்களா? திருப்பி ராமன் வந்து, ராமா நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அம்மா நான் ஒன்று தான் சொல்லிட்டேன் இல்லையம்மா, எனக்கு இவன் இருக்கா, நான் விவாகம் பண்ணிக்க முடியாது. என்ன ராமா, இவ்வளோதானே உனக்கு பிரச்சனை, இப்போ நான் அவளையே கொன்னுடுறேன்னு சீதை மேலே அவளை கொல்றதுக்காக மேலே தாவினார்.
உடனே என்னமா இங்க தாமரை லட்சுமணா அப்படின்னாரா. உடனே ராமன் என்ன பண்ணினாரா, கையில கட்கத்தினால இத்யுக்தோ லக்ஷ்மணா தஸ்யா க்ருத்தோ ராமஸ்ய வஷ்யதஹ உத்ருத்ய கட்கம் சிச்சேத கர்ணநாசே மகாபலஹ நிகிருத்த கர்ணநாசாதோ விஸ்வரம் சாவினத்யஜ யதா கதம் பிரதுத்ரவ கோர சுப்பனகாவனம். இப்படி மேல விழ கைதனுடைய கட்கத்தினால சூர்பனகுடைய மூக்க கர்ணநாசகா மூக்க கட் பண்ணி காதையும் அறுத்து விட வலி தாங்க முடியாமல் கத்தின்றே கரம் ஜனஸ்தானகதம் விரும்பிதா நேர ஜனஸ்தானத்துக்கு போயிட்டான். ஜனஸ்தானத்துல போய் ஓடு கதறிட்டு இருக்கா. இதிகாச புராண வேதத்திலிருந்து முதல் 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 ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நோஸ்கட் கொடுத்த முதல் பெருமாள் எங்க ராமர் தான். முதல் அவர் தான் நோஸ் கட்ட ஆரம்பிச்சார். கர்ணநாசகா, அந்த நோஸ் கட் கர்ணநாசகான்ற பதமே இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதாவது பண்ணா நோஸ் கட்டுன்னு சொல்றோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே எங்க ராமர் தான். இப்படி எங்க நோஸை கட் பண்ணி விட்டுட. பொதுவா முகத்துக்கு அழகே மூக்குதான்னு சொல்லுவான். எப்படி இருக்கா, மூக்கு முழியமா இருக்கா அப்படின்றோம் இல்லையா. இப்போ முகத்துக்கு அழகே மூக்கு. மூக்கு இல்லைன்னா நினைச்சு பாருங்க, ஒன்றும் வேண்டாம், நம்ம ஃபோட்டோ எக்ஸ்ரே எடுத்து பாருங்க முகத்தை. ராத்திரி நம்மளே தூங்க மாட்டோம். அப்போ இந்த முகத்துக்கு சுநேசேன சுப்ருவா பல இடத்துல பகவானுடைய மூக்கையே எடுத்து சொல்லிட்டு வரா. முகத்துக்கு அழகே மூக்கு. இந்த சூர்பணிக்கு எதுவுமே அழகு இல்லை, மூக்கும் போயிடுது. எப்படி இருப்பா, ஏற்கனவே விரூபான்னார். இப்போ மூக்கு போனப்புறம் பகுவிரூபாவாயிட்டாலும் என்னவோ தெரியல. இப்படி போய் நேராக ஜனஸ்தானத்தில் போய் ஓடு கதற. ஜனஸ்தானில் என்ட்ரன்ஸ் கேட்டே மூடிட்டாலும் ஏதோ ஒரு ஓடி வந்து யார் மீன் உள்ளே விடலையா. அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாமல் போயிட்டான். அந்த அடையாளம் தெரியாமல் போனால் ஒன்றும் ஆதார் கார்டு போட்டோ எடுத்தால் நமக்கே நமக்கு அடையாளம் தெரியாது. அதை விட மோசமாக போயிட்டாலாம் இந்த சூர்பனக்க. இப்படி போய் ஜனஸ்தானத்தில் ஓடு கத்த. என்ன தெரியலையா, நான் தான் சூர்பனக்க உங்க தங்க, என்ன ஆச்சு போல பக்கத்தில் இந்த பேர் வந்திருக்கா. வாழ்க்கை போல இப்படி பண்ணிட்டான். யார் வந்திருக்கா. உடனே சூர்பனக்கு இவ்வளவு வலியிலையும் இவ்வளவு ரத்தத்திலையும் ரணகலத்திலையும் ராவண வர்ணிக்கிறத விடலவன். யார் வந்திருக்கான்னா அப்படியே அறிக்கிட்டு போறா. தருணௌ ரூப சம்பன்னோ சுகுமாரௌ மகாபலௌ குண்டரீக விஷாலாக்ஷௌ சீர கிருஷ்ணாஜினாம்பரௌ பலமூலாசனௌ தாந்தௌ தாபசௌ பிரம்மச்சாரிணௌ புத்ரௌ தசரதஸ்தாசாம் பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ गंधर्वराज प्रतिमौ पार्थिवौ व्यञ्जनानविदौ देवौ वा दानवा वेदौ न तत्कजितुमुत्सहे. இவ்வளவு வலியிலையும் இவ்வளவு கஷ்டத்திலையும் ராமரையும் லக்ஷ்மணையும் வர்ணிக்கிறார். அவருடைய ஸ்வரூபம், அதாவது அழகு அப்படின்றது என்னன்னா, நம்ம எல்லாம் படுத்திக்கிறது. நம்ம எல்லாம் அழகுக்காகவே இவ்வளவு செலவிடுறோம். ஒரு ட்ரெஸ் வாங்குறோம். இந்த ட்ரெஸ்ஸுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியல. 300 ரூபான்றா, 400 ரூபான்றா, 4000 40,000 4 லட்சம்னு கூட சொல்றான். இவ்வளவு போட்டும் அழகாவே இல்லை. 4 லட்சம் ரூபாய் ட்ரெஸ் போட்டுன்னு பேப்பர்ல போடுறான். ட்ரெஸ்ஸுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே. ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் ஆளுக்கு போட்ட அப்புறம் ட்ரெஸ் 4 லட்சம் ரூபாய் வேஸ்ட் ஓடு தோன்றுச்சு. ஆனா இங்க ராமனும் லட்சுமணும் எதையுமே போட்டுக்கல. சின்ன பூஷணம் கூட போட்டுக்கல, கழுத்துல துளசி மாலை கூட போட்டுக்கல. எதுவுமே இல்லாமல் வெறும் மரமுறி தரிச்சுட்டு இருக்கா. சீனஜிரதரவு காஷாயம் கூட நம்மதான் கல்பனை பண்ணிக்கிறோம், மரமுறி தரிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவர்களையே அழகு மயக்கிறது. அந்த அருணை கண்டதுக்குள்ள வரும் பொழுதே ரிஷிகளே ராமன் மேல மோகிக்கிறார். பின்னாடி வியாக்கியானம் பண்ணும் பொழுது சொல்றா, இந்த ரிஷிகள் எல்லாம் மோகித்தா இல்லையா, இந்த ரிஷிகள் தான் என்னன்னா கிருஷ்ணாவதாரத்துல கோபிகளா வந்தா. அங்கவும் பார்ட் 2ல ஒரு பார்ட்டு. இப்படி பல விஷயங்களை கிருஷ்ணாவதாரத்தையும் ராமத்தையும் நான் போது சொல்லிடுவேன். அப்படி சூர்பனக்க ராமருடைய ரூபத்தெல்லாம் வருதுன்னு சொல்றா. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அவ கூட ஒருத்தி வந்திருக்கா. தருணி ரூப சம்பன்னா. என்னதான் இருந்தாலும் தான் அழகா இருந்தாலும் புறத்தையா இருந்தா அவளுக்கு அழகா தோணுவாள். இது சுபாவம். அப்படி இருக்கும் பொழுது இவளுக்கே தெரியுது தான் அழகில்லைன்னு நல்லா தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சீதையை பார்த்ததும் தருணி ரூப சம்பன்னா சர்வாபரண பூஷிதா, சர்வ ஆபரணங்களோட ஜொலிச்சுட்டு இருக்கா.
அயோத்தியிலிருந்து கிளம்பும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, இப்போ சர்வ ஆபரணம் கொடுத்தா போட்டுருக்காரு அப்படின்னா, சில பூஷணங்களை போட்டுட்டு இருக்கா. அடுத்து என்ன அப்படின்னா, இப்போதான் அரசியை கொடுத்தது அத்தனையும் போட்டு இருக்கா. அதனால சர்வாபரண பூஷிதா. அப்படியா அப்படி ஆயிடுச்சா? அது ராமர் லக்ஷ்மணன் சொல்றார், அயோத்தியாதிபதிகளாம் காட்டுக்கு ஏதோ சத்தியத்துக்கு ஆபத்தாக வந்திருக்காராம், நீ போய் ஒரு கை பார். ஜனஸ்தானத்துல இருந்து ராட்சசர்கள் எல்லாம் வரா, எல்லாரையும் அடிச்சிட, கரதூஷணெல்லாம் வரா, எல்லாரும் அடிச்சிட 14,000 ராட்சசர்கள் வராலாம். இந்த ராமர் இருக்கக்கூடிய பஞ்சவட்டிக்கு வர விஷயத்தை புரிஞ்சுட்ட ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மணன் சொல்றார், லக்ஷ்மணா, ஒரு பொழுதும் நீங்க ஆசிரமத்தை விட்டு வெளியே வராதீர்கள், ஜாக்கிரதையா சீதையை பார்த்துக்கோ, இப்போ வந்துட்டுறேன்னு சொல்லி ஸ்வஸ்தி கோ பிராமணானாம் ச லோகானாம் சேதி சம்ஸ்திதாகாம் ஜயதாம் ராഘவோ யுத்தே பௌலஸ்யான் பிரஜனீச்சரான் क्रोधमाहारयति ब्रह्मधार्थं सर्वरक्षसां दुष्प्रेक्ष्याष्टाभवत् क्रुद्धः युगान्ताग्निरिव. உடனே சொல்றார் இல்லையா, கோபாக்னி சதுர்ஷ கோபா. கோபம் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த யுத்த காரணங்கள் இந்த யுத்தத்தில் பார்க்கும் பொழுது தெரியும் கோபம்னா எப்படின்றது. குரோதம் ஆகாரய. இப்போ என்னன்னா மகான்களோ பகவான் என்னன்னா வேணும்னா எடுத்துப்பாலாம், வேணாம் போது ஒதுக்கி வச்சிருவாளாம். இப்போ கோபம் தேவைப்பட்டதுனால கோப ஆகாரயாவாச குரோதத்தை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு दष्टाभ्यां शराभ्यां चिच्छेद सहस्ताभरणौ भुजां भ्रष्टस्तस्य महाकायः पवादरणमूर्धनीं चतुर्दशसहस्राणि रक्षसां भीमकर्मणां हतानि एकेन रामेण मारुषेण पदादिनां. இந்த 14,000 ராட்சசர்களையும் அர்த்தார்த்திக முகூர்த்தேன, ஒரு முகூர்த்தம் இல்லையா, அதுல பாதி அதுல பாதி அதுல பாதி, அப்படி க்ஷண நேரத்துல 14,000 ராட்சசர்களையும் ஹதானி ஏகேன ராமேன, ஒருத்தரே இப்படி எல்லாத்தையும் துவம்சம் அடிச்சு கொண்டுட. 14,000 ராட்சசர்கள் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சவங்க திரிசூரன் வரான், திரிசூரனை வதம் பண்றான், தூஷணன் வரான், தூஷணன் வதம் பண்றான், கரண் வரான், கரணம் இறந்து போயிட்டான். இப்படி எல்லாரையும் இந்த ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராட்சசர்களையும் நீர்மூலமா ஆக்கிடுறான். இதுல அகம்பனன் ஒருத்தன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். தப்பிச்சு ஓடி போயினானான்னு அல்ல, தப்பிக்க விட்டுடுறான். அமிர்த மதனத்துல அமிர்தத்தெல்லாம் கடைஞ்சி கடைசியா அமிர்தம் எடுத்துட்டு வர்றார் தன்வந்திரி பகவான். எடுத்துட்டு வந்ததும் என்ன ஆகிறா, தரசா ஹரன்னு இந்த அசுராலாம் அமிர்த கலசத்தை புடிங்கிட்டு ஓடி போயிடுறான்ற. நினைச்சு பாருங்க, நம்ம கிட்ட இருந்து ஒருத்தர் ஒன்று புடுங்க முடியுமாங்க? அதுவும் அஜாக்கிரதையா இருந்தா ஓகே, ஜாக்கிரதையா இருக்கும்போது யாராவது நம்ம கிட்ட இருந்து ஒரு 10 பைசா புடுங்க முடியாது. நம்ம கிட்டே இருந்தே என்ன பெருமாட்டத்தை புடிங்கிட போட முடியுமா? அவ என்ன நான் கொடுத்து அனுப்புறான், எடுத்துட்டு போகலாம், அவ சிரமப்பட்டதுகளை தொட்டாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பினாராம். அந்த மாதிரி இந்த அகம்பனன் என்ன பண்ணி நான் ஓடி போயிட்டான்னு சொல்றா, ஓடி போகிற அனுப்பி வைக்கிறார். போய் சொல்லு, ராவணனுக்கு விஷயம் தெரிய வேண்டாமா, போய் சொல்லு அப்படின்னு அனுப்பி வச்சிடேன். அகம்பரன் ஓ கத்துறான். நாம் லங்கையில போய் என்ன ஆச்சு என்ன ஆச்சு, ஜனஸ்தானாத் அகம்பனஹ பிரவிஷ்ய லங்காம் வேகேன ராவணம் வாக்கியம் அப்ரவீத். அகம்பனா என்ன இப்படி மூச்சரைக்க ஓடி வரையே, என்ன ஆச்சு, எங்க இருந்து வர? ஜனஸ்தானத்துல சௌக்கியமான, ஜனஸ்தானம் நிர்மூலமா போயிடுது. அப்படியா, என்ன ஆச்சு? யார் போர் தொடுத்துட்டு வந்தா, எவ்வளவு பீரங்கி வந்து அடிச்சது, எத்தனை ராஜாக்கள் வந்தா, எவ்வளவு குண்டு வெடிச்சது, குண்டு வெடிக்கிற பீரங்கியும் வரல, யாரும் வரல. பின்ன ஏகேன ராமேன, ஒரே ஒரு ஆசாமி ராவணா. ராமோ நாம மகாதேஜா ஸ்ரேஷ்டா சர்வதனுஷ்மதாம் திவ்யாஸ்திர குணசம்பன்னஹ பரம் தர்மம் கதோ யுதி. அகம்பனன் ராமனுடைய குணத்தை இங்க வர்ணிக்கிறான். பிரகலாதன்ட்ட வாத்தியார், இந்த வாத்தியாரெல்லாம் சில சமயம் போர் அடிச்சு போய் ட்ரையா உட்கார்ந்து இருப்பாங்க. எதனாலன்னா ஓம் நமோ பகவதி ஹிரண்யகசிபுவே நமஹ இந்த மந்திரத்தை சொன்னதுனாலேயே ஹிரண்யகசிபுவை மாற்றி வச்சுக்கான் இல்லையா. இப்போ இவர்களுக்கு மனசுல உற்சாகம் வரணும். அதனால என்ன பண்ணுவான்னா, பிரகலாதனை கூப்பிட்டு உட்கார வச்சு, பைரனி ஒன்று சொல்லுவேன், என்னடா அது, நாராயண நாராயண சொல்லாதனாத. பைரனி ஒன்று சொல்லுவேன், என்னடா அது, நமோ நாராயணாய நமஹ சொல்லாதனாத. அப்போ சொல்லி பூஸ்ட் சேர்த்திப்பான்.
அந்த மாதிரி இந்த அகப்பன் நீங்க என்ன பண்றான் அப்படின்னா, ராமருடைய குணத்தை சொல்லி ராவணனை இன்னும் ஏற்றி வச்சு இவன் ராமனை தியானம் பண்ணிக்கிறான். இப்போ ராமருடைய குணங்களையும் ராமருடைய பராக்கிரமத்தையும் ராவணனுக்கு இங்க எடுத்து சொல்ல, நுராதன் யதாவர்த்தம் ராமஸ்ய பலபௌருஷம் அசாத்யா குவிதா ராமஹ விக்ரமேண மகாயசாம் ஆபகாஜஸ்து பூர்ணாயா வேகம் பரிஹரிச்சரைஹி அப்படின்னு அடுத்ததே போறார். நைவதேவி ந கந்தர்வி நாப்சரான சபல்லவி. ராவண போல ஒரு பராக்கிரமசாலி யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது இதுக்கு போற யாரும் கிடையாது. பூதோன பவிஷ்யதி இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர இந்த ராவனுக்கு ஒருத்தி இருக்கா, அவளை போல ஒரு அழகி சுந்தரி எங்கேயும் யாரையும் பார்த்ததில்லை, ரொம்ப நாளா இருக்கா அகப்பனன் சொல்லி ராவணனுக்கு எது வீக் பாயிண்டோ அதை எடுத்து சொல்றான். அதனால என்ன பண்ணு, நம்மளாம் போய் ராவணனால வதம் பண்ண முடியாது, யுத்தத்துக்கு போக முடியாது. ராமனை நயவஞ்சகமாக தான் நம்ம அவனை அடிச்சு ஆகணும். அதனால சீதையை அபகரம் பண்ணு அப்படின்னு அகப்பனன் சொல்லிட்டான். சொல்லிட உடனே மாரீச்சனுடைய ஆசிரமத்துக்கு வரா. சதூரே தாஸ்ரமம் கத்வா காட்டகேய முகாகமது மாரீச்சே நாச்சிதோ ராஜா பக்ஷ்ய போஜீஹி அமானுஷைஹி. சில கேட்டகரிஸ் உண்டு. சொல்லி திருந்தரவா, பட்டு திருந்தரவா, சொல்லியும் பட்டியும் திருந்தாதவா. இதுல ரெண்டா ரகம் இந்த மாரீச்சன். ஃபர்ஸ்ட் சொல்லி பட்டா திருந்தல, பட்டுட்டான் திருந்திட்டான். எப்போன்னா விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரட்சணத்துல ராம பானமானது இந்த மாரீச்சனை குத்தி தூக்கி 7 சமுத்திரம் 7 நதி 7 மலை என்ன ஆயிடுதுன்னா 7 மலையை அவன் பிரதட்சம் பண்ணினதுனாலேயே 7 மலை நம்ம திருப்பதி மலை தான் 7 மலையை அவன் பிரதட்சணம் பண்ணினதுனாலேயே நல்ல புத்தி வந்துடுச்சு அவனுக்கு. பல க்ஷேத்திரங்களை ஸ்நானம் பண்ணினதுனாலேயே நதிகளை ஸ்நானம் பண்ணினதுனாலேயே வெறும் ராம பானம் அவன் மேல ஒட்டிட்டு இருந்ததுனாலேயே அன்றையிலிருந்து எப்போ கொண்டு வந்து நீங்க விட்டுதோ அப்பையிலிருந்து என்ன ஆயிடுதுன்னா இது வரைக்கும் ராட்சசர்களுடைய அரண்மனை தான் பார்த்துட்டோம். ஒரே ஒரு ராட்சசனுக்கு மட்டும்தான் மாரீச்சாசிரமம்னு பெயர். ஒரே ஒரு ராட்சசனுக்கு மட்டும்தான் ஆசிரமம் அமைச்சுட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா சௌக்கியமா இருக்காங்க. சாத்விக குணத்துல இருந்து என்ன கிடைச்சதுன்னா ராம 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 நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் உண்டு. இந்த மாரீச்சன் அடுத்தது கம்சன். 2 பேருக்குமே பயபக்தி. 2 பேருக்குமே பயமே பக்தி. நமக்கு பயமும் இல்லை பக்தியும் இல்லை, விட்டுடுங்க. அப்போ எப்போ அடி வாங்கினாலும் அன்றையில இருந்து மாரீச்சன் ராமநாமம் நான் ஆசிரியமா சொல்லுவார். ரக்காரத்தை கண்டாலே ஆட்டோமேட்டிக்கா ராமராமராமன் சொல்லிடுவான். மாரீச்சனுடைய ஆசிரமத்து வாசல்ல வந்து ராவண இது வரைக்கும் மாரீச்சத்தை பார்த்ததில்லை. இப்போ வந்து பார்த்தது அவனே பயந்து போயிட்டான். இது என்னது மாறி வந்துட்டோமோ ரிஷி ஆசிரமத்துக்குள்ள. ஏன்னா அந்த மாரீச்சனுடைய ஆசிரமத்துக்கு வந்ததுமே ராவனுடைய மனசே சௌக்கியமா எடுத்தான். அது விசேஷம். ஆசிரமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே போனாலே நம்மளுடைய மனசுல ஒரு சாந்தி ஏற்படும். இப்போ சன்னிதானத்துக்கு ஏன் வரும், பாண்டவனுடைய கோவிலுக்கு ஏன் வரும், இங்கே வந்தால் மனசுல ஒரு சாநித்தியம், ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். காரணம் இடத்தினுடைய விசேஷம், இருக்கிறவருடைய விசேஷம், பண்ணப்படக்கூடிய அந்த செய்கை, அந்த வழிமுறைகளுடைய விசேஷம். அது ஒரு மாரீச்சனுடைய ஆசிரமத்துடைய வாசல் வந்திருக்கும் பொழுதே ராவணனுக்கே தோணித்தான் கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னு எண்ணமே மாறுறதுதான் காரணம் ராமநாமம். மாரீச்சன் அங்க தபசு பண்ணி இருக்கிறதுனாலே காலின் மேல் அடிச்சானாம். யார்? என்னது வனன். அவன் மாவோ நினைச்சுட்டான். இல்லப்பா வனன் தான், ராவணன் தான் வந்து. அப்படியா என்ன விஷயம்? ஒரு தடவை வந்திருக்கிறேன், சும்மா பொதுவாய் வரலாம் வரமாட்டான். இது வந்திருக்கிறேன் என்ன விஷயம்? இது போல ஜனஸ்தானமே நிர்மூலமாயிட்டான். அப்படியா? ஆமா. கரதூஷாலாம் இறந்து போயிட்டா. ஓ அதனால இப்ப என்ன? அகப்பனை வந்து சொன்னா சரி, யாருனாலும் ஒரு நடந்தது. 2 பேர் வந்திருக்காங்க. யாரு? ராமனா லக்ஷ்மணனா? ராமனா லக்ஷ்மணா? ராவண லக்ஷ்மணன் வந்திருக்கா. அப்படி அப்ப எதுக்கு? சீதை வந்திருக்காரா? நீ போய் சாபபாஹரே புஜவேக்கே போய் அழைச்சு வந்து சீதை எப்படி வந்தது? இப்போ சீதை அடையணும்னு பார்க்க உடனே மாரீச்சன் சொன்னானாம், எல்லாம் சரிதான், ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ ராவணா, உன் மேல யாருக்கோ அஹிதமா ஒரு எண்ணம் இருக்கு, உன் மேல அக்கறை இல்லை. அவள் தான் எப்பேற்பட்ட எண்ணத்தை உனக்கு சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ நினைச்சிட்டு இருக்க நமக்கு ஹிதமா பேசியிருக்கான்னு நினைச்சுக்காது. ஏன்னா ராமன் யாருன்றது எனக்கு தெரியும். அதனால ஊனஷோரஷ வருஷா நான் ராமன்ட்ட அடி வாங்கினேன்.
எப்போ நான் 16 வயசு கூட நிரம்பாத இருக்கும் பொழுது நான் அடி வாங்கி நான் அப்பவே நான் இப்படி ஆகிட்டேன்னா இன்னைக்கு ராவனுக்கு எப்படியும் ஒரு 30 வயசு இருக்கும் இல்லையா? 16 வயசு + 12 கிட்டத்தட்ட 28 வயசு வந்துடுச்சு. அதனால பெரிய ஆளா இருப்பான், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்க. அதனால ராமன்ட்டெல்லாம் வச்சுக்காத, இந்த எண்ணம் தகாத எண்ணம், மேலும் புறத்தையாருடைய மனைவி அடைகிறதுன்றது தர்மம் கிடையாது, வேண்டாம், கிளம்பிப்போ என்று சொல்லிட சொல்றான். மாரீச்சன் சிரிக்க சிரிக்க பேசுவா, சிரிக்க வைக்க பேசுறதுக்கு நிறைய பேர் கிடைப்பா. உண்மையா இருந்தாலும் சத்தியமா இருந்தாலும் அது கசந்தாலும் சொல்றவா ரொம்ப கம்மியா தான் இருப்பா. சொல்லி கேட்டுட்டா அவனுடைய ஸ்ரேயஸ். அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு அஹிதமா இருக்கலாம், ஆனா இதுதான் உனக்கு ஹிதம், அதனால கேட்டுக்கோ, கிளம்பி போயிடு அப்படின்னு மாரீச்சன் சொல்ல, மாரீச்சன் தபஸ்வியா இருந்ததுனாலேயே கிளம்பி போயிட்டான். முதல் அட்டம்ல ராவணன் கிளம்பி திரும்பி போயிட்டான். இப்படி போயிட அடுத்ததான் ஒருத்தி ஓடி வரா, சூர்பனக. இப்போ சூர்பனக ஓடி வந்து ராவணனை கண்டபடி பேசுறா. சொல்றா, அண்ணா நான் உன்னை ஏதோ பெரிய வீர தீர நினைச்சிட்டு இருந்தேன், உன்னை பார்த்து யம தேவதைகள் எல்லாம் பயப்படுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வயசாயிருக்குன்னா இந்த வீரெல்லாம் மங்கி போற மாதிரி உனக்கு மங்கி போயிடுத்தோ, ரோஷங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடுத்தோ, 20 கை உனக்கு இருக்கே, அதெல்லாம் வெறும் அட்டை கை தானா, பூஷன் தானா, ஒன்றும் இல்லையா, பராக்கிரமெல்லாம் போயிடுத்தா இது கண்டபடி பேச. அவனுக்கு எப்படியாவது அந்த ரோஷத்தை தூண்டுறான்னா உனக்கு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. சாசுகேசி சுநாசோருஹு சுரூபாத யசஸ்வினி தேவதேவ வனஸ்யாஸ்ய ராஜதே ஸ்ரீதிவாபரா சீதா நாம வரரோகா வைதேஹி தனுமத்யமாம் நைவ தேவி ந கந்தர்வி ந யக்ஷி ந கிண்ணரி. அவளை மாறி எந்த அண்ட சராசரத்திலே நாம் பார்த்ததில்லை, அவ்வளவு அழகுனா நம்மளை தேடி வந்ததுக்கு நீ விட்டுடாது. நாளைக்கு விட்டுட்டு நீ புலம்பாத, எப்படியாவது போய் சீதையை அபகரணம் பண்ணிட்டு வந்துடு, ராமனை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே திருப்பி மறுபடியும் மாரீச்சனுடைய ஆசிரமத்துக்கு வரான். இப்படி வர மாரீச்சன் சொல்றான், இப்பதானே அவன் சொல்லி அனுப்பின, மறுபடியும் வந்திருக்கியே சொல்றார். சுலபா புருஷாரான், திருப்பி நான் சொல்றேன், அஹிதமான விஷயங்கள் உனக்கு ஹிதமான விஷயங்கள் அஹிதமா இருக்கலாம், அஹிதமான விஷயங்கள் உனக்கு ஹிதமா இருக்கலாம். உன் நல்லதுக்கு நான் சொல்றேன், வேண்டாம், இதனால நீ அழிவ, உன்னால இந்த ராஜ்யமே அழிஞ்சிடும், அதனால பண்ணாது சொல்றா. நீங்க ராவணன், மாரீச்சா உங்ககிட்ட நான் உதவி கேட்டு வரல, இப்போ என்னென்ன ஆப்ஷன், என்ன ஆப்ஷன் அப்படின்னா, நீ மாயமானா போதி சீதையை ஏமாத்தி எப்படியாவது ராமனை தள்ளிட்டு போயிடு, சீதையை நான் தூக்கிட்டு வந்துடுறேன், இது நீ பண்றதுக்கு தான் உனக்கு நான் வந்திருக்கேன், நீ பண்றியான்னு கேட்க வரல. இப்படி நீ பண்ணினியோ ஆகி உனக்கு ராஜ்யத்துல பாதியை கொடுக்குறேன், இல்லைன்னா நானே உன்னை கொன்னுடுவேன். மாரீச்சன் பார்த்தான், ராமநாமம் சித்தமாயிடுச்சுன்னு. ஏன்னா அவனுடைய அந்திம காலம் வந்துடுச்சு. இப்போ அவன் கீழே இருக்கிற 2 ஆப்ஷன் தான், ராவன் கையில வதமா ராமன் கையில வதமான்னு. இப்போ அவன் எடுத்துக்க வேண்டியது பார்த்தான். சரி, ராமநாமன் சொன்னதுனாலேயே ராவன் கையிலேயே வதமாகலான்னு முடிவு ஒத்துட்டான். ஒத்துடு தன்னை ஒரு மாயமானாக மாத்திக்கிறான். மாத்திண்டு எந்த இடத்துல இந்த சீதா ராமரெல்லாம் ஆசிரமம் அமைச்சிருக்கார்களோ அங்க வந்துட்டா. அங்க வந்துட சீதைக்கு முன்னாடி இங்கே அங்கேயும் அந்த மாயமானது பொன்மானானது ஓடுறதான். இப்படி ஓடும் பொழுது சீதா பிராட்டி அந்த பொன்மானை பார்த்து ராமனை பார்த்து கேட்டாலாம், ஆஹூய ஆஹூய ஜபனஸ்தம் மிருகம் சாது வீக்ஷதே ஆகச்சாகச்ச சீக்கிரம் மேம் ஆர்யபுத்ரா சகானுஜாம். ஒரே ஒரு வார்த்தை ராமனை பார்த்து எனக்கு அது வேணும்னு கேட்டுட்டார். அதனால ராமச்சந்திர பிரபு ஓடினார். இப்படி ஒரு மனைவியா, இது வரைக்கும் எதையுமே வேணும்னு கேட்கலையா, தானா வாங்கிட்டாலாம் கேட்காதீங்கோ. அவள் இது வரைக்கும் தானும் வாங்கிக்கல, இது வேணும்னு அவள் கேட்கல. இப்போ இந்த பொன்மானை பார்த்ததும் ஆஹூய ஆஹூய சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வா. ஒரு சர்க்கம் முழுக்க இந்த பொன்மானை பார்த்து சீதை மயங்கி
எவ்வளவு தூரம் அவர் கல்பனை போயிடுதுன்னா வனவாசம் முடிஞ்சு நம்மளுடைய அரண்மனத்தில் கொண்டு போய் நம்மளுடைய அயோத்தியா மக்கள்கிட்டலாம் காட்டலாம் வரைக்கும் போயிட்டாராம். அதை கொண்டு வான்னு சொல்ல உடனே ராமர் சந்தோஷப்பட்டிருந்தார், தன் நிலையை மறந்தார். சீதை கேட்டுட்டான்னு கிளம்ப லக்ஷ்மணன் சிரிச்சாராம். அண்ணா என்னன்னா அது கொலை கூத்தா இருக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் புள்ளிமான் உண்டு, கவரிமான் உண்டு, கொம்புமான் உண்டு, இந்த மாதிரி பொன்மான் எங்கேயாவது உண்டானா நீ நினைச்சு பாருண்ணா. வெறும் மானையே யாரும் விடுறதில்லை. அப்படி இருக்கும் பொழுது மான் வேலை இவ்வளவு பதிச்சிருந்தா விட்டுருவாளா? அப்போ அது சேட்டு கடைக்குள்ளனா இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு மான் கிடையாதுன்னா இதெல்லாம் மாயாவி மாறிச்சந்தான்னு தோன்றது. நீ மயங்காதனா, நீ ஏமாற மாட்டேன்னு தெரியுமே லக்ஷ்மணன் சொல்றாரா. பிரதி பதில் சொல்றாராம், எனக்கும் தெரியும்டா லக்ஷ்மணன். இப்ப லக்ஷ்மணனுக்கு தெரியும், ராமனுக்கு தெரியாதா? எனக்கும் தெரியும். இப்ப என்னன்னா சீதை கேட்டுட்டா. அப்படி அந்த அன்பு சீதை கேட்டுட்டா, நான் கொண்டு வரேன், நீ சொல்ற மாதிரி ஒரு கால் இவன் மாறிச்சனா இருந்தா நான் கொண்டு போட்டு வந்துடுறேன், என்ன அப்படின்னு சொல்லிட. ஆனா சொல்லிட்டு போறார், ஒரு காலம் ஆசிரமத்தை விட்டு சீதாமணியை விட்டு நீ வரக்கூடாது, நான் வர வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவிட பெற்றுண்டு இப்படியே ராமன் கிளம்ப சீதை பார்த்துட்டே இருக்கா. வான தோட்டத்தில் இப்படி போக 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 வான் ஒரு தூரம் ஓடி போக அப்புறம் என்ன எடுத்துன்னா புரிஞ்சு போயிடுத்து. உடனே ராமன் அவருடைய ராமபாரத்தினால் எடுத்து மாரீச்சனை வதம் பண்ண மிருக ரூபம் தத்யக்த்வா ராட்சசம் ரூபமாஸ்திதாம் சக்ரே சசு மகாகாஜம் மாரீச்சோ ஜீவிதம் த்யஜன். அப்படி ராமபாரத்திற்கு அடிக்க மிருகரூபம் போய் ஸ்வயரூபம் வந்துடுத்து. இந்த மாரீச்சனுக்கு கடைசி ஜீவன் என்ன ஆயிடுது, நான் அந்த ஸ்வரையை உச்சரிக்கின்ற மாதிரி இருக்கிற சக்தி எல்லாம் திரட்டி ஹாசீதே லக்ஷ்மணாதித்யேவா கிருஷ்ய துமஹாஸ்வரம் ஹாசீதே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு கத்த. நீ சீதை காலில் விழுந்துதான் அண்ணாவுக்கு தான் ஆபத்து, ராமனுடைய உயிர் தான் போக போறது. லக்ஷ்மணா கிளம்பு, இப்பவே கிளம்பு, அண்ணாவுக்கு ஆபத்து. சொன்னாராம், மன்னி நீங்க ஏதோ இதுல மயங்கி போய் இருக்கிறீர்கள், குரலை நல்லா கவனிக்கலை. சுஸ்வரம் தானே சொன்னார். அண்ணாவுடைய குரலுக்கும் மாரீச்சனுடைய குரலுக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா மனசு வந்துடுத்துனா எது எதுன்னு புரியாது, தான் என்ன பண்றோன்னு தெரியாது. மனசுல ஒரு டென்ஷனோ ஒரு பயமோ இதை வந்துடுச்சுன்னா தன் நிலையில நம்ம இருக்க மாட்டோம். சீதா பிராட்டி அந்த நிலையில இருக்கா, தன் நிலையை இழந்துட்டா. தான் என்ன பண்றோம் என்ன பேசுறோம்ன்ற புரியாமல் பேசிட்டு இருக்கா. சொல்றாளாம் லக்ஷ்மணனை பார்த்து, கலவு இப்பவே ஒன்று நம்பிதானே நாங்கள்லாம் வந்திருக்கோம், அப்படிங்கிற நைவஞ்சகமா எங்களை ஏமாத்துறியா? போ, அண்ணாவுக்கு ராமண்ணாவுக்கு ஆபத்து, போய் காப்பாத்து. அண்ணி இப்பயும் சொல்றேன், அது கிடையாது, இது மாரீச்சன் மாயாவி மானா வந்திருக்கான். அண்ணா சொல்லிட்டு தான் போயிருக்கா. அவசியம் அவனை கொண்டுட்டு நான் வருவேன், அது வரைக்கும் நீ போகாதன்னு சொல்லி இருக்கா. அண்ணா வாக்கியத்தை நான் மீற மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, சீதைக்கோ இந்த லக்ஷ்மணன் இங்கிருந்து எப்படியாவது கிளம்பி போய் பார்க்கணும் அவருடைய எண்ணம். அதனால பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் இங்க பேசினாலாம். இதெல்லாம் சொல்றா இல்லையா, ஸ்திரீகள் எதை பேசணும்னு தெரியாம பேசிடுறான். ஓ, நிஜமான ஸ்திரீ சுரூபமா இருக்கக்கூடிய சீதா பிராட்டி இங்க பேசினாலாம். ஆஹா, இப்பதான் புரியுது லக்ஷ்மணா உன்னுடைய எண்ணம் என்னன்றது. நீயும் பரதனும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீர்களோ, அப்படி ராமனை கொண்டுட்டு என்ன அடையலாம்னு கனவுல கூட நடக்காது. அந்த அளவுக்கு பேசினாலாம் சீதா. இந்த ஒரு பதம் போல் என்ன பேசினான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி சொல்லிட காதை மூடின்ட்டாராம் லட்சுமணாழ்வார். மன்னி அப்பேற்பட்ட எண்ணத்தோடு நாங்கள் கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. அண்ணா சொன்ன வாக்கியத்தில் தான் நாங்கள் இருக்கேன். எப்போ நீங்க சொல்லிட்டீர்களோ இந்த க்ஷணமே நான் கிளம்புறேன், சொல்லிட்டு போறேன், ஒரு காலம் ஆசிரமத்தை விட்டு நீங்க வெளியில வராதீர்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் லட்சுமணாழ்வார். கிளம்பிட ராவணன் இங்க வந்துடுறான். வேஷம் போட்டு தன்னுடைய வேஷத்தை மறைச்சு ஒரு பிக்ஷு ரூபமா தன்னை மாத்திட்டு வந்துடுறான். இங்க சில பேர் சொல்லுவா, லக்ஷ்மணர் போகும்பொழுது ஒரு லக்ஷ்மணர் ரேகா போட்டுட்டு போனாரே, போடு கிடிச்சிட்டு போனாரே, அதெல்லாம் இங்க எந்த போடும் போடல. வால்மீகி காட்டு, வால்மீகி ராமாயணத்துல லக்ஷ்மணர் ரேகா போட்ட மாதிரி கோடு போட்ட மாதிரிலாம் கிடையாது. கம்பநாட்டாழ்வார் தன்னுடைய கம்பராமாயணத்துல சொல்றார், அவர் கவி,
ரெண்டு விஷயத்தை அடுத்ததா சொல்ல போறார். சீதையை ராவணன் ஆசிரமத்தோட போய் எடுத்துட்டு போனார்னு சொல்லுவார். இங்க வால்மீகியானவர் அப்படி சொல்லலை. சீதையை அவருடைய தலையை பிடிச்சி இழுத்து தன்னுடைய மடியில உட்கார வச்சுதான் தூக்கிட்டு போனார். இதோடைய பெருமையை நான் நாளைக்கு சொல்றேன் ஏன்றத வித்தியாசத்தை. இப்போ அப்படியாக இந்த ராவணன் மாறு வேஷம் போட்டு யுவராஜக ரூபேண வலிஹி மன்மவர்த்தத வந்துடுறான். வாசல்ல வந்து நிற்கிறான் ஒரு சன்னியாசி போல. என்ன ரிஷிகள் தானே அங்கே இருக்கா, ரிஷி வேஷம் போட்டு அங்கே வந்து நிற்கிறான். அப்படி வந்து நிற்க இப்போ ஒரு சாது வந்துட்டாரோ அவருக்கு அங்கே பாத்தீங்களை கொடுத்து நமஸ்காரம் பண்ணணுன்ற விதி. அதற்காக இவன் நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வர. ஆனால் வெளியில போறதுக்கு பயப்படுறா, மனசு போன்றது. ரெண்டு பேரும் சொல்லிட்டு போயிருக்கிறானே போகலாமா வேண்டாமான்னு. அவனோ ராவணனோ சீதை வெளியே வரட்டும் எப்படியாவது அவளை கவர்ந்து போகலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. நினைச்சுட்டு இருக்கும் பொழுது பரஸ்பரம் பேசிக்கிறா. இவர் கேட்கிறார், நீ யாருமா இப்படி தனியா இருக்கியே, உனக்கு ஆதரவா யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க உடனே சீதா பிராட்டி தன்னுடைய விற்த்தாந்தத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டான். ஊஷித்வா துவாதசமாம் இக்ஷ்வாகோ நானிவேசனே புஞ்சான் பாலுஷான் போகான் சர்வ காம சமருத்தினி. தான் யாரை கல்யாணம் பண்ணியிருந்தோம், என்ன ஆச்சு, ஏது நடந்தது, எல்லாத்தையும் ஏ டு செட் இந்த பதியத்தும் சொல்லிடுறான். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு மாலை தேடி என்னுடைய கணவர் போயிருக்கார், அவரை தேடிந்து என்னுடைய குழந்தைனாரும் கூட போயிருக்கார் அப்படின்னு சொல்ல ஊர்ஜிதப்படுத்திக்கிறான். உள்ள யாரும் இல்லைன்றதுக்காக. அதனால வெள்ளாந்தி மாதிரி எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சேல்ஸ்மேன் வந்து கேட்டானா படப்படப்படன்னு எல்லாத்தையும் சொல்லிடப்படாது. நம்மளை நிகாப்படுத்துறான். ராமாயணன்றது வெறும் பக்தி காவியம்ன்ற கிடையாது. உலகத்துல எப்படி வாழணும்ன்றது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ராமன், நான் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தே ராமாயணம் பேசிட முடியும். அவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள சின்ன விஷயம் தான், பேசிக் தான். ஆனால் நம்ம அதை மறந்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கிட்ட எதை பேசணும், எப்போ பேசணும், எது வரைக்கும் பேசணும், யார்கிட்ட பேசணும், பேசக்கூடாது, இதெல்லாம் விதி இருக்கு. இப்போ வரவாக்கிட்டெல்லாம் எல்லாத்தையும் ஹிஸ்டரியை சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. இப்போ இங்கே எடுத்து சீதா பிராட்டி எடுத்து சொல்லிட ஊர்ஜிதப்படுத்திட்டல. இப்போ அவள் வெளியில வந்தாலோ இல்லையோ உடனே இவனுடைய ரூபத்தை இவன் மாத்திட்டு நான் தான் லங்கேஸ்வரன் ராவணன் அப்படின்னு சொல்லிடு. சீதா பிராட்டி ஓடு கதறி சொல்றா. அழகான ஸ்லோகங்கள் இந்த இடத்துல. நீ எங்க, என்னுடைய ராமன் எங்க அப்படின்னு ஒரு கம்பாரிஷன். அப்ப சொல்றா, நீயோ ஒரு பூனை, அவரோ ஒரு யானை. இந்த பதம் அப்படியே இருக்கு, யானை பூனை. நீயோ ஒரு நரி, அவரோ ஒரு சிங்கம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு காலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அக்ஷிசூச்யா பிரமுதாசி ஜிஹ்வயாலேடி தக்ஷரம் ராகவசிய பிரியா பாரியம் அது கண்டும் தொமிச்சசி. நீ கண்ணுல தூசி விழுந்துடுதேன்னு அந்த தூசி எடுக்கிறதுக்கு ஊசினால எடுக்கலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆபத்து. நீ நினைக்கிற விஷத்தை குடிச்சிட்டு நான் ஜீவிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு காலம் என்ன நீ தொட்டுட்டு உயிரோடு இருக்க முடியாது அப்படின்றத சீதை இங்க உக்கிரமா பேச, இவள் சரிபட்டு வரமாட்டான்னு தெரிஞ்சுட்டு வலு கட்டாயமா சீதையினுடைய கேசத்தை பிடிச்சி அவளை பிடிச்சி தன்னுடைய மடியில உட்கார வச்சுட்டு விமானத்துல கிளம்பிடுறான். இப்படி கிளம்பிட்ட சீதா பிராட்டி ஓடு கதறா. அங்கே நாதாய வைதேகி மிருதம் ஆரோபயத்ததாம் ராமேதி சீதா துக்காத்தா ராமம் தூரம் கதம் வனே ஹா லக்ஷ்மணா மகாபாஹோ குருசித்த பிரசாததா பிரியமானம் ந ஜானீஷே ரக்ஷசா காவலூபினா. அப்படி அப்படி மடியில் அமர்ந்துட்டு நேராக அந்த விமானத்தில் எடுத்துட்டு கிளம்ப. இந்த மிருகத்தை பார்த்து, புஷ்பங்களை பார்த்து, வனங்களை பார்த்து, ராமன் வந்தா சொல்லுங்கோ, லக்ஷ்மணன் வந்தா சொல்லுங்கோ, என்ன ராவணன் அபகரிச்சுட்டு போறான், யாரும் என்னை காப்பாற்ற மாட்டீர்களா, எனக்கு ஆதரவா யாரும் இல்லையா அப்படின்னு ஓடு கதறா சீதா பிராட்டி. இப்படி கதறிட்டே இருக்கும் பொழுது அவன் குரல் கேட்டுட தூரத்துல பருந்துன்னு இருக்கானே அந்த பருந்துன்னு சொல்லக்கூடிய ஜட்டாயு இப்படி பார்க்கிறான். ஆஹா, ராமபத்னியெல்லாம் தூக்கிட்டு போறான். உடனே ஜட்டாயுவுக்கும் ராவணனுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. ஜட்டாயு இங்க சொல்றான், ராவணா எப்பேற்பட்ட ஆபத்தை நீ விலைக்கு வாங்கியிருக்க. ஒரு சின்ன குழந்தை கயிறுன்னு நினைச்சிருந்து நாகப்பம்பை எடுத்து கருநாகத்தை எடுத்து கையில வச்சிருந்தா என்ன ஆபத்தோ அது போலே. இன்னொரு வார்த்தை இங்க சொல்றா, வேதத்தை இன்னார்தான் சொல்லணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. அதை மாறி யாராவது சொன்னா என்ன ஆபத்து வருமோ அப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு. தெரியாமல் எடுத்துட்டு போற, சீதையை விட்டுட்டு போ கேட்க. உடனே ஜடாயுக்கும் ராவணனுக்கும் அதிபயங்கரமான யுத்தம்.
சொல்றா, ராவணனுடைய கைகளெல்லாம் கொத்தி கொத்தி எடுத்து ராவணன் மேல ரத்தங்கள் கொற்றதாம். அந்த அளவுக்கு ஜட்டாயு யுத்தம் பண்றான். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை ஜட்டாயுன்றது. அந்த ஜட்டாயுவுக்கு அவனுடைய அழகும் அவனுடைய சருகுனாலேயே ராவனுடைய அத்தனை கைகளையும் அடிச்சு அவன் எடுக்கிற ஆயுதத்தெல்லாம் கொத்தி அவன் ரதத்தெல்லாம் பிச்சு கடாசி தொப்பொழு கீழே விழுந்துடுறான். அந்த அளவுக்கு ஒரு கோரமான யுத்தம். இன்னும் கொஞ்ச நேரம் யுத்தம் பண்ணினாலோ ஆகில் ராவணன் இறந்தே போயிருப்பான். இப்போ பார்த்தால் உடனே ராவணன் தன் கையில் இருக்கக்கூடிய கட்கத்தை எடுத்து ஜட்டாயுடைய 2 சரகையும் வெட்டினான். வெட்டிட தொப்புன்னு விழுந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. இப்போ சீதை நினச்சிக்கிறா, நீயும் போயிட்டியப்பா, எனக்கு ஆதரவாக நீயும் போயிட்டியே அப்படின்னு ராமரை பார்த்தா சொல்லுன்னு இந்த ஜட்டாயும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலேன்னு கண்ணுனாலேயே பரஸ்பரம் பேசிக்க அந்த சீதை போகிற பக்கமாக ஜட்டாயு பார்த்து பார்த்து அழுது 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 ராவணன் போயாச்சு. ராவணன் இப்படி தூக்கிட்டு போக அப்படியே கிஷ்கிந்தா வழியாக போகிறானா. போகும் பொழுது தன் கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை ஒரு வஸ்திரத்தை கிழிச்சு மூட்டை கட்டி தொப்புன்னு போட்டுடுறா. ரிஷிமுக பர்வத்துக்கு அது விழுந்துடுறது. இப்படி கிளம்பி போய் ராமா லக்ஷ்மணா ராமா லக்ஷ்மணா போக எல்லோரும் மேலே பார்க்கிறா. இப்படி பார்த்துருக்கா. நேராக போய் அந்தப்புறத்தில் அசோக வனத்தில் சீதா பிராட்டியை அமர்த்திடுறான். அமர்த்திட இங்கே எப்போ இப்படி மாரீச்சன் லக்ஷ்மணா சீதாவை கத்தினாலோ புரிஞ்சு போயிடுத்து. ஆக ஏதோ ஆபத்து போல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க ராமனுடைய மனசுல அவன் அறியாமல் ஒரு பயம் ஏற்படுறது, சில துர்நிமித்தங்கள் ஏற்படுறது. ராமனுடனே ஆசிரமத்தை நோக்கி ஓடி வரா. இப்படி ஓடி வர பாதி வழியில லக்ஷ்மணரை வந்துட லக்ஷ்மணரை பார்த்து கடுந்துக்கிறார். உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீ என் பேச்சை கேட்கலையே, இப்படி வந்து நிற்கிறேடாப்பா பல விதமாக கேட்க 2 பேரும் சேர்ந்து ஓட. இல்லைன்னா நான் இவ்வளோ சொல்ல மன்னி கேட்கல, அவள் அப்படிதான் பேசுவா. அவள் பேச்சை கேட்டு நீ வந்துட்டியே, நீ போகிற மாதிரி போய் ஒளிஞ்சு இருந்திருக்கணும், பெரிய ஆபத்து நமக்கு வந்துடுச்சு, பெரிய ஆபத்து வந்துடுச்சு. வந்து பார்த்தா ஆசிரமங்கள்லாம் சம்பிரமமாக கிடையாது, இறங்கி கிடக்குது, எல்லாம் இறஞ்சி கிடக்க புரிஞ்சிடுது. சீதைக்கு ஏதோ ஆபத்து, இங்கே தேடுறாரு அங்கே தேடுறாரு அங்கே போகிறாரு இங்கே வராரு. இந்த சர்க்கங்கள்லாம் வாசிக்க முடியாது, ரொம்ப அழகாக இருக்கும். உருக்கும் மனசை, ஒவ்வொரு பதங்களும் உருக்கும். திணறார் ராமச்சந்திர பிரபு. சீதை எங்க, சீதை இங்கே கோதாவரியில் இருக்காளா, அங்கே ஒளிஞ்சிருக்காளா, இங்கே ஒளிஞ்சிருக்காளா, கதறாரு. சீதையை கூட விளையாடுறியோ, விளையாடுறது போதும் வந்துடுமா, எங்கம்மா எங்கம்மா அப்படின்னு கதறி இருக்கும் பொழுது லக்ஷ்மண ஆழ்வார் அப்பப்போ ராமரை ஆஸ்வாசப்படுத்தி சீதை யாரோ தூக்கிட்டு போயிட்டா, நம்ம ராட்சசர்கள்லாம் பதம் பண்ண உடனே ராட்சசர்கள்லாம் யாரோ தூக்கிட்டு போயிட்டா. பத்ரே ஹா சீதே திபுணப்புனாம் இத்தேவம் விலபன் ராம பரிதாபன் வனாது வனம் கொச்சிது பிரமதே வேகாது கொச்சிது பிரமதே வனாது கொச்சின மத்த இவாபாதி காந்தான் வேஷண தத்பரதாம். கதம மரமே பாத்தியா, புன்ன மரமே பாத்தியா, கதம விருட்சங்களே பாத்தியான்னு மரமரமா பார்த்து கேட்கிறாராம், பழங்களை பார்த்து கேட்கிறாராம். எல்லாத்தையும் கேட்க இங்க சொல்றா, எல்லா மரமும் செடிகளும் கொடிகளும் புஷ்பங்களும் பழங்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராமனுக்கு விஷயத்தை சூச்சகமாக காட்டித்தான். ஏன்னா வாயிலிருந்து சொல்லிடும், ஆனா என்ன அகம் மானுஷம் பண்ணி, அதனால என்ன பண்ணிட்டுன்னா எல்லா பழம் புஷ்பம் செடி மரம் கொடி எல்லாம் தட்சிண திக்க பார்த்து ஒன்று சேர அப்படி வீசித்தான். இப்போ என்னன்னா அவனுடைய சீதையானவள் இந்த பக்கம்தான் தூக்கிட்டு போயிருக்கா போ அப்படின்னு காட்டித்தான். இப்போ அப்படியாக அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கு. அப்படியே அங்கே தேடி இங்கே தேடி வந்து பார்த்தா பெரிய பருந்து வாய் முழுக்க ரத்தத்தோட கிடக்க. அந்த ராவனுடைய யுத்தம் பண்ணதுனால அவனுடைய வஸ்திரம் சீதையோட வஸ்திரமும் 2-3 ஒட்டிட்டு இருக்கா. அதை பார்த்து ராமர் முடிவு பண்ணிக்கிறார், இந்த பருந்து தான் கொண்டு தின்னுடுத்தோம், இப்போ என்ன பண்ணுறோம் பா அப்படின்னு சொல்ல இன்னைக்கு வந்து பார்த்தா அந்த பருந்து ஆனது ஜடாயுவானது ராமா ஹே சீதா லக்ஷ்மணா ராமா அப்படின்னு கத்திட்டு இருக்க. வந்து பார்த்தா ஜட்டாயுவை தன்னுடைய மடியில் எடுத்து போட்டுன்னு சொல்றார், என்ன ஆச்சு, என்ன நடந்தது, என் சீதையை பார்த்தியா, சீதையை பார்த்தியா. ஜட்டாயு எல்லா விஷயத்தையும் சொல்றார். ராமா கவலைப்படாத, விந்தோ நாம முகூர்த்தோசோ நகாகுஸ்தசோபவது தொத் பிரியாம் ஜானகிம் ஹிருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரா. விந்துன்னு சொல்லக்கூடிய இந்த முகூர்த்தத்துல எந்த வஸ்து தொலைஞ்சு போனாலும் மறுபடியும் அது எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாமல் முழுமையா கிடைச்சிடும். அதனால நீ வருத்தப்படாத, சீதை உனக்கு மறுபடியும் கிடைப்பார். என்ன அடுத்து நான் ராவணேஸ்வரன், ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சு மேல சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்க லக்ஷ்மணனை பார்த்துட்டே ராமனை பார்த்துட்டே ஜட்டாயுடைய ஜீவனானது அப்படியே பகவானை திருவடி அடைஞ்சு. என்ன பாக்கியம், தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் ஜட்டாயுக்கு கிடைச்சதுன்னா
ராமனுடைய மடியில அந்த ஜீவன் விரையன். உடனே ராமன் சொன்னாலாம், பஷ்ய லக்ஷ்மணா ருத்ரோஜம் உபகாரி ஹதஷ்டமே சீதாம் அப்யபவன்னோ ஹி ராவணேன வலீயசாம் கிருத்தராஜ்யம் பரித்யஜ்யம் பிதுர்வைராவகம் மஹத் மம ஹேதோ ரயம் பிராணான் முமோஜ பதகேஸ்வரா. பத்ய லக்ஷ்மணா ஒரு பக்ஷியா இருந்தா கூட எப்பேற்பட்ட உபகாரியா இருந்தா. ஏன்னா சர்வ எத்தனை யுகமா இந்த ஜட்டாயு சந்தோஷமா தீர்காயுஷா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். இப்ப எனக்காக அந்த ஜீவனையே அவன் கொடுத்துட்டானே. இப்பேற்பட்ட இந்த ஜட்டாயுக்கு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே. சீதா நிமித்தமாக இந்த ஜீவன் போயிடுதே. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சவனாச்சே, அப்பா ஸ்தானத்துல இந்த ஜட்டாயு இருந்தாரே, அவரும் போய் சேர்ந்துட்டாரே அப்படின்னு ராமர் ஒரு முகூர்த்த காலம் துக்கத்தோட இருந்து, ஒரு அப்பா இறந்து போனா ஒரு புள்ள எப்படியெல்லாம் தகன சம்ஸ்காரங்கள் பண்ணுவாரோ அது போல இந்த ராமச்சந்திர பிரபு இந்த ஜட்டாயுக்கு பக்ஷிக்கு அப்பேற்பட்ட தகன சம்ஸ்காரங்கள் பண்றா. சாஸ்திர விருத்தம். ஒரு பக்ஷிக்கோ மிருகத்துக்கோ அப்படிலாம் கிடையாது. ஆனா இந்த ராமச்சந்திர பிரபு பண்றா. பண்ணிட்டு சொல்றா, யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாத்மேஷ்ட யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜ்ஞாதோ கச்ச லோகான் அனுத்தமான் விருத்தராஜ மகாசத்வம் சம்ஸ்கிருதஸ்ச மயா விரஜ. ராமச்சந்திர பிரபு தகன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி சொல்றார். யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆயுதாக்னிகள்லாம் எந்த கதியை அடைவானோ, உத்தமமான கதி எதுவோ அந்த கதியை போய் நீ அடைவாயாக. கச்ச இங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கிற நேரம் ஜட்டாயுவானது ஜட்டாயு மோக்ஷம். ஜட்டாயு மோட்சத்தை அடைய அதுக்குண்டான என்ன விதிகள் உண்டோ அந்த விதியோட எல்லா துக்கங்களையும் சம்ஸ்காரங்களையும் அனுபவிச்ச ராமச்சந்திர பிரபு மேல கபந்தன் ஒரு அரக்கன் வர கபந்தனையும் வதம் பண்றார். இந்த கபந்தன் வதம் பண்ண முன்னாடி சொல்றார், பக்கத்திலேயே சபரின்னு ஒருத்தி உனக்காக காத்துட்டு இருக்கா, அவளுக்கு போய் நீ அனுகிரகம் பண்ணணும். அடுத்ததாக தாண்டி போனையோ ஆகிய விஷயமுக பருவதத்துல சுக்ரீவன் இருக்கார். அந்த சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்டு நீ சீதையை தேடி போன ஆளே உனக்கு ஜெயம் ஏற்படும் அப்படின்றத சொல்லி அரண்ய காண்டத்தை பூர்த்தி பண்றார். மேல சரித்திரம் நாளைக்கு. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. நாளைக்கு தை அமாவாசை விசேஷமான நாள். அதனுடைய ஒரு பிரதியாக நமக்கு ஜட்டாயு மோட்சம். இல்லை ஜட்டாயு மோட்சம் கேட்டோம்னா பித்ருக்கள்லாம் திருப்தி அடைவான்னு பலஸ்ருதி சொல்றது. அப்போது நம்ம முன்னாடியே நம்மளுடைய பித்ருக்களை நம்ம திருப்தி அடைஞ்சிருக்கோம். இதுவும் ஒரு பகவானுடைய சங்கல்பம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான்யாதேன வாக்யேன மஹிமஹீஷாः ஓம் பிராமணேभ्यः शृण्वन्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षितवर्जन्य प्रतिविधस्य शालिनी देशोऽयं क्षोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः. अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सदनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पदये नमः. मङ्गलं गोधनेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्. जानकीकान्तस्मरणम् आञ्जनेय स्वामी की समस्त साधु मंडल की सर्वत्र हरिनाम कीर्तनम. हरि राम 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 राम. Hare